ஓம் शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनं मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदन गौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। ஒரு ஷார்ட் ரீகேப். தசகம் 15 கபிலோபதேசம் லாஸ்ட் வீக் பார்த்தோம். நம்ம அது பிரீஃபாக அந்த அக்கௌண்ட் கொடுத்துன்னு போய்ட்றேன்னா, இப்போ முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த உலக விஷயத்தில் உள்ள அந்த பற்றுனால நம்ம வந்து சம்சாரத்தோட பந்திச்சு போயிடுறோம். இப்போ அந்த பற்று இல்லைன்னா, அதாவது நம்ம அந்த பொருள்கள்ல நமக்கு ஆசை இல்லைன்னா, அது வந்து நமக்கு அமிர்த கிருத்து சொல்றார், அதாவது மோட்சத்தை கொடுக்குமா. இப்போ பற்று இருந்ததுன்னா அது நம்மளை பந்திச்சு விடுறது, அந்த பற்று இல்லைன்னா அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது. அப்போ இந்த மோட்சத்தை கொடுக்கணும் என்னன்னா, அதுக்கு பக்தி யோகம் ஒண்ணுதான் சாத்தியம் அப்படின்னுட்டு சொல்றார். அப்போ அந்த பக்தி யோகத்துக்கு நமக்கு வந்து சத் சங்கத்துல இருக்கணும். நல்ல மகான்கள் எல்லாம் இருக்கிற சத் சங்கத்துல இருந்தானா அவளுடைய நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பகவத் விஷயங்கள்ல நம்மளுடைய மனசு செலுத்தலாம். அதுல இருந்து இந்த விஷய பற்றிலிருந்து நம்மளால நீங்க முடியும். இப்படி வந்து அம்மா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் மேல மேல அவர் வந்து பதில அழகா சொல்லிட்டு போறார். அம்மா மேல இருக்கிற கருணையினால கபிலர் வந்து அழகா அதை சொல்லிட்டு போறார். அந்த உபனிஷத்து பறவைகளை பத்தி நான் இன்னைக்கு சொன்னேன். ஸோ அதெல்லாம் நீங்களே ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்துக்கோ. இது ஒன்லி ஜஸ்ட் ரீகேப் தான். ஸோ நான் ஐம் நாட் கோயிங் இன் டு டீட்டெயில். பார்த்துக்கோ. இப்போ இந்த சத் சங்கத்துக்கு வந்து நம்ம ஆதிசங்கரர் அவருடைய கூட்டத்தில் அவள்லாம் எப்படி அவர் உபதேசம் பண்ணினார், அதே மாதிரி இந்த முதல்ல அந்த பற்று இந்த 2 பறவைகளை பற்றி நம்ம பேசினோம். அப்புறம் இது பக்தி யோகத்தினால தான் முடியும். அப்புறம் அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பகவத்கீதையிலேருந்து. இப்படி இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ரீரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை உங்களால் ஞாபகப்படுத்திக்க முடியும். ஸோ மறுபடியும் சொல்லப்போனால் அது எகெயின் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட் அந்த ஜிஸ்ட்டை மாத்திரம் நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இப்போ இது நம்ம ஸ்லோகம் 1ல் பார்த்தோம். இப்போ ஸ்லோகம் 2ல் வந்து கொஞ்சம் விரிவாக இந்த சாங்கிய தத்துவத்தை பற்றி சொல்கிறார் கபிலர். இது கொஞ்சம் கஷ்டமானது தான், புரியிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே தசகம் 5ல் படிச்சிருக்கோம். ஸோ அன்றைக்கே நான் உங்களை பார்த்துன்னு வர சொல்லியிருந்தேன். தசகம் 5ல் இந்த மாயையிலிருந்து இந்த மகத்தத்துவம் எப்படி உருவாருது, அந்த மகத்தத்துவத்திலிருந்து எப்படி அகம் தத்துவம் வந்தது, அந்த அகத்தத்துவத்திலிருந்து எப்படி குணங்கள் எல்லாம் வந்தது, அந்த குணங்கள் முதல்ல சமமாக இருக்கும் இல்லையா, அப்புறம் அந்த அகந்தத்துவம்னு வரும்பொழுது இந்த குணங்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது, சரீரமோ குணசம்பந்தம் பட்டது. இந்த 3 குணங்கள் வந்து அதுக்குத்தான் ரஜோகுணம் தமோகுணம். இதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த சத்திலிருந்து வந்து தான் அந்தகரணங்கள், இன்னர் கான்ஷியஸ். அப்போ அதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம பார்த்தோம், அந்தகரணங்கள். அதுக்கப்புறம் இந்த ரஜோகுணத்திலிருந்து தான் இந்த தசேந்திரியங்கள், அதாவது ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 5 தசேந்திரியங்கள், அதனுடைய சூஷ்மங்கள், அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தமோ குணத்திலிருந்து தான் தன்மாத்திரையும் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் அதுவும் எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாமா கூட்டும் பொழுது உங்களுக்கு 24 தத்துவங்கள் வருது. இந்த 24 தத்துவங்களையும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம் தசகம் 5ல். இப்போ இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா மாயை என்னன்னு பார்க்குறோம். இந்த மாயை எப்படி பகவானுடைய இந்த பார்வையினால மாயை கலங்கி மகத்தத்துவத்தை உண்டாக்குறது. இந்த மகத்தத்துவம் வந்து பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம், இந்த
குணங்கள் எல்லாம் வருது. இந்த குணங்களுடைய மாறுபாடுகள், அதில் ஏற்றத்தாழ்வுகள் வந்த உடனே தான் அது அகந்தத்வம் மாறுது. இப்போ அடுத்த பிக்சர்ஸ்ல நீங்க பார்க்கலாம், இந்த மகத்தத்துவத்துக்கு உண்டாகும் பொழுது 14 அதிஷ்டான தேவதைகள் இந்த மாயை சிருஷ்டிக்கிறது. 14 அதிஷ்டான தேவதைகள், பிரைம் டெய்டிஸ் இவெல்லாம். இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பயாலஜியில் ஜெனட்டிக்ஸ் படிச்சிருந்தேன்னா, இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பேள், ஹையர் லெவலில் தான் படிச்சிருப்பேள் டீட்டெயில்டாக. இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸுங்கிறது இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ்னு படிச்சிருப்போம் நம்ம. அந்த பில்டிங் பிளாக்ஸ் தான் ஜீன்ஸ். இப்போ அந்த ஜீன்ஸ் வந்து இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டான்னா அதில் வந்து 23 பேர்ஸும் 23 பேர்ஸ் 46 உண்டு. அதில் 22 வந்து சொமேட்டிக் ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். ஒன்று வந்து அது செக்ஸை டிட்டர்மின், ஆனா பெண்ணாங்கிறத டிட்டர்மின் பண்ணும், அது ஒன்று. ஸோ இப்படியாக 23 பேர்ஸ் உண்டு. அப்போ அந்த கேமிட்ஸ் அதில் பாதி ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு புரியுது. அப்போ இந்த சொமேட்டிக் செல்ஸ் வந்து அதுதான் இந்த இந்திரியங்கள் நம்ம மனித சரீரத்தை கம்ப்ளீட்டா உருவாக்கி அதை ஆனா பெண்ணாங்கிறது டிசைன் பண்றது. ஸோ இது இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸுங்கிறது தான் இந்த அதிஷ்டான தேவதைகள். ஸோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. அந்த காலத்துலேயே இதெல்லாம் அவள் தெரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ ஆன்மீகமாக சொல்லப்பட்டது அதெல்லாம். இப்போ நம்ம வந்து சயின்ஸில் அதுக்கு விதவிதமான பேரெல்லாம் கொடுத்து நம்ம படிக்கிறோம். குரோமோசோம்ஸ்னு சொல்கிறோம். குரோமோசோம்ஸில் இந்த பில்டிங் பிளாக்ஸு ஜீன்ஸ்னு சொல்கிறோம். அது ஜெனட்டிக் ஃபேக்டர் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுறது, அதெல்லாம் தான் அந்த குண வித்தியாசங்கள். அதெல்லாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தேன்னா இதை பற்றி இன்னமும் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும், எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் கணிச்சு வச்சுருக்காவா எல்லாம். ஸோ இந்த 14 அதிஷ்டான தேவதைகள், இந்த அதிஷ்டான முதல் 10 நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 10 தான் இந்த இந்திரியங்களை உருவாக்குறது. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். இந்த இந்திரியங்கள் எல்லாம் அதுதான் உருவாக்குறது பார்த்தோம். அப்புறம் கடைசி 4 இதெல்லாம் நீங்களே படிச்சு பார்த்தும்போது கடைசி 4 பார்த்தீங்கன்னா அந்த 4 தான் அந்த அந்த கரணங்கள், இன்னர் கான்சியஸ்னு சொல்றோமே, அதை உருவாக்கியது. ஸோ இப்படியாக இந்த 14 அதிஷ்டான தேவதைகள். அதுக்கப்புறம் இந்த ரஜோகுணத்தினுடைய டீட்டெயில்ஸ் போனோம். நம்ம இந்த ரஜோகுணத்தில இருந்து தான் இந்திரியங்கள் உருவாகிறது. இது இந்த பிக்சர்ஸ் எல்லாம் லாஸ்ட் வீக்கே நீங்கள் அந்த தசகம் 5லேயே நீங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அதனுடைய சூஷ்மங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இதெல்லாம் சூக்ஷ்மங்கள். ஸோ இதெல்லாம் உருவாக்கப்பட்டது அந்த சமயத்தில் ரஜோகுணத்தினால. அதுக்கப்புறம் தமோ குணம். இந்த தமோ குணம் வந்த உடனே தான் என்னாச்சுன்னா அதுவும் பகவானுடைய பிரேரணையிலே தான் நடக்கிறது. அப்போதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 இதைத்தான் தன்மாத்திரைன்னு சொல்கிறோம். இந்த தன்மாத்திரையிலேருந்து பஞ்சபூதங்கள் இப்படியாக நீங்கள் கூட்டி பார்க்கும் பொழுது இங்கே இந்த 2ஆம் ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த சாங்கிய தத்துவத்தை. இந்த 24 தத்துவங்களை சொல்லியிருக்கார் அவர். அதான் மகத்து, அகங்காரம், மாத்திரா, 5 தன்மாத்திரை, பூதாஸ்ங்கிறது பஞ்சபூதங்கள், அபி ஹிருதபி அது அந்த ஹிருத், அது அந்தகரணம், இந்த சாட்சி 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா கரெக்டாக 24 தத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 24 தத்துவங்கள்லேருந்து பூருஷக அதை வந்து தனியாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பூருஷங்கிறது தான் ஆத்மா. அப்போ இந்த ஆத்மாங்கிறது இதுதான் நமக்கு புரிவிடாத ஒரு தத்துவம். இப்போ இந்த 24 தத்துவங்கள் இந்த மாயினால் உருவாக்கப்பட்டது இந்த 24 தத்துவங்கள். ஸோ இதிலிருந்து விடுபட்டாதான் அந்த ஜீவனை நம்ம அறிய முடியும். இந்த சோல், ஆத்மாங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுலேருந்து விடுபடணும். என்னத்தினால என்ன, இந்த 24 தத்துவங்களும் அதெல்லாம் அநித்தியம், அதெல்லாம் எப்பவுமே நித்தியமா இருக்காது. சரீரம் போகும்போது அது எல்லாமே அழிஞ்சு போயிடுறது. ஆனா இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஸ்லோகம் 3க்கு வரும்பொழுது இந்த பூருஷன், இந்த ஆத்மா, இப்ப நம்ம இந்த இந்த சரீரத்துக்குள்ள இருக்க அந்த ஆத்மா, அதை நம்ம அறியலை, அஜ்ஞானம் அது இல்லையா. அந்த அஜ்ஞானம்ங்கிறது தான் மாயை அஜ்ஞானம் இதெல்லாம் ஒண்ணுதான். ஸோ அது அந்த மாயை வந்து கண்ணை மறைச்சு நமக்கு தெரியறது இல்லை. பின்னால் நமக்குள்ள அந்த பகவான் இருக்கார், இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. இப்ப அதுக்கு வந்து இந்த 2 பறவைகள் ஏகன்னு எடுத்துக்கலாம். இந்த உபனிஷத்து பறவைகள்னே சொல்லலாம். நம்ம பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. ஒரு பறவை எல்லாருக்குள்ளே இந்த ஈஸ்வரன் இருக்கார். இங்க பார்க்கலாம், பகவானுடைய போட்டோ இந்த பறவைக்குள்ள இருக்கும். ஒண்ணுல வந்து பகவானுடைய போட்டோவை பார்க்கிறோம் நம்ம, அதுதான் புருஷக, அதுதான் ஆத்மாங்கிறது.
இன்னொன்றுல வந்து ஒரு அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் த மேன், அதாவது குழந்தைய பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து இது பண்ணி கடைசியில் என்ன ஆகுதுன்னா அது அந்த பறவை நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, விருத்தி பண்றது. இந்த மாதிரி சம்சாரத்தோட அதுக்கு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி, இன்னும் விடுபடலை அது. அப்ப என்ன, ரெண்டும் மரத்துல தான் இருக்கு, ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் வேற, ஒரே மரத்துல இருக்கு. ஆனாலும் என்ன, இந்த பறவை வந்து எப்பவுமே ஆங்ஷியஸ், ஏன்னா இந்த கொத்தி இதை எடுத்து சாப்பிட்டு குழந்தைல ஃபீடு பண்ணி இந்த மாதிரி சம்சாரத்தோட ரொம்பவுமே அட்டாச்சா இருக்கு. இன்னொன்று அது பண்ணலைன்னு சொன்னா அதுவும் பண்ணிட்டு இருக்கும், ஆனா ரொம்ப கூலா இருக்கு, காமன் கூலா இருக்கு. அது பாட்டுக்கு சும்மா அதை பார்த்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் அப்சர்விங், இதை என்ன பண்றேன் இப்படி இப்படி பரபரன்னு இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்போ அது என்ன அர்த்தம் என்னன்னா, அந்த பறவை வந்து இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபட்டு இருக்கு. அவள் தான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோம். ஜீவிச்சிருக்கும் பொழுதே அவ வந்து முக்தர்கள் ஆயிடுறா, ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோம் அவளை, இல்லையா? அப்ப நம்மளும் அப்படிதான், நம்மளும் அப்படி இருக்க பார்க்கணும். ஆனா நம்மளாம் அந்த கேட்டகரிக்கு வருவோமோ தெரியாது. மக்களாம் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட் சம்சாரத்தோட, அதுல இருந்து விடுபடுறதுங்கிறது ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டம், அது சொல்லலாமையோடைய விடுபடணுங்கிறது ரொம்பவுமே முடியாத ஒரு காரியம் நமக்கு, ஆனா முடியும். அப்போ இது ரொம்ப அழகான உதாரணங்கள் இந்த பறவைகள் ரெண்டும். ஸோ இது மாதிரி அப்போ எப்படி நம்ம இருக்கணும்னு தெரியுது. அதுதான் அந்த உள்ள அந்த ஈஸ்வரனை காமிச்சிருக்கு இல்லையா, அதுதான் அந்த பூருஷகங்கிறது. ஆனா இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஆத்மா நம்ம மனசுக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு அது இருக்கிறது தெரியறது இல்லை. அது என்னத்தினால என்னன்னா, இந்த ஆத்மா வந்து குணங்கள்னால மறைக்கப்பட்டு விடுறது. ஏன்னா அந்த குணத்தினுடைய அந்த குட்டையில விழுந்த மட்டை சொல்லுவார் இல்லையா, அப்போ நம்ம எல்லாம் சரீரம் எல்லாம் குணத்தினால உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த குணத்தோட அதுக்கு சேரும் பொழுது அந்த குணத்தோட தன்மையெல்லாம் இந்த ஆத்மாக்கும் வந்து விடுறது. அப்ப என்ன, நம்ம வந்து அதையும் ஒரு சரீரத்தோட தான் சேர்ந்து கணக்கிட்டு பார்க்கிறோம் நம்ம. அப்ப அதனால இந்த அஜ்ஞானம் கம்ப்ளீட்டா நம்மளை குருடன் ஆக்கி விடுறது. பகவான் இருக்கிறத பிரிச்சு அறிய உணர முடியவில்லை இல்லையா, அதுதான் நமக்கு இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அது தெரியணும்னா என்ன சொல்றார் கபிலர், அதுக்கு வந்து பக்தியில இருக்கணுங்கிறார், பக்தியோட இருக்கணும். பக்தியோடைய லட்சணங்கள் பார்த்தோம் இல்லையா, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. சிரவணம் பண்ணுங்கிற, அவரை கேட்டுக்கோங்கிறார், ஸ்மரணம் பண்ணுங்கிறார், இல்லடா கீர்த்தனம் பண்ணுங்கிறார், பாதசேவனம் பண்ணு, இந்த மாதிரி 9 மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார், பாகவதத்திலயும் இருக்கு. ஸோ எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு. ஸோ அந்த மார்க்கத்துல நம்ம வந்து ஈஸ்வரனை காண முடியும், இந்த அஜ்ஞானத்தை அழிக்க முடியும். ரப்பரால் அழிக்கிற மாதிரி இந்த அஜ்ஞானத்தை அழிச்சு விட்டானா அப்போ உள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த சுத்தி நீங்க பார்க்கலாம், அந்த படத்துல அந்த 9 லட்சணங்கள் இல்லையா, பக்தி லட்சணங்கள், நடுவுல அந்த ஈஸ்வரனை போட்டிருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரன் நமக்கு அறியணும்னா இந்த மார்க்கத்துல நம்ம போனான்னா அவரை அறிய முடியும் இல்லையா. இது நம்மளுடைய நம்ம கண்ணு இருந்துட்டும் குருடன் தான். ஏன்னா அந்த மாயை நம்மளை அப்படியே மறைச்சுடுறது, அஜ்ஞானம் நம்மளை மறைச்சுடுறது. அப்போ அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறத நம்ம அறியவே மாட்டேங்கிறோம். சரி, அப்போ அம்மா கேட்குற என்ன பண்ணலாம் இல்லையா, அடுத்தடுத்து பில்டப் பண்ணிக்கணும் எல்லாம் சொல்லி. யாராவது ஒரு குரு வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாதான் தெரியும், இப்படி இருந்தாதான் நமக்கு ஈஸ்வரனை அறிய முடியும், அந்த ஆத்மா இருக்கிறத நமக்கு அறிய முடியுங்கிறது யாராவது நமக்கு உபதேசம் பண்ணணும் இல்லையா. அப்புறம் வாழ்ந்து எத்தனையோ பெரியவாழ்லாம் வாழ்ந்து காட்டி கொடுத்துருக்கா, அதுல இருந்து நமக்கு தெரியணும். அதுவும் நமக்கு யாரான்னு சொல்லி சொல்லி கேட்டாதான் நமக்கு தெரியணும். சிரவணம் 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 நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எப்பவுமே நன்றி கேட்கணும். நம்ம கேட்டாதான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும், படிச்சா ஓரளவுக்கு புரியும் இல்லையா. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்றது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வருது, ப்ராக்டிஸ். இப்போ கபிலர் வந்து அம்மாவுக்கு சொல்றாரு, நீ வந்து பகவான கருடாதி ரூடராக உன் மனசுக்குள்ள தியானம் பண்ணு. அப்போ எப்படி தியானம் பண்றது, அப்போ வந்து அஷ்டாங்க யோகம் வருது இப்போ இங்கே. அப்போ நியம நிஷ்டையோட அது பத்மாசனம் விட்டுண்டு பிரத்யாகாரம் பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணினானா, அதுக்கப்புறம் நீ மனசை ஒருநிலைப்படுத்தி, பிரத்யாகாரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. நம்ம வந்து இந்த இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறது அதுதான் அந்த ஸ்டேஜ். இப்போ அதுதான் நம்ம கிட்ட ரொம்ப கஷ்டம். இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தினாலே, இந்திரியங்களை ஜெயிச்சாலே போரும், நமக்கு ஈஸ்வரனை காண முடியும் நமக்கு. ஸோ அந்த இந்திரியங்களை எல்லாம் ஜெயிச்சு விட்டு அதுக்கப்புறமா இந்த கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நீ வந்து பகவான் அறியலாம். அப்போ பகவான்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு உருவம் நமக்கு தேவைப்படுறது இல்லையா. அப்போ கபிலர் என்ன சொல்றாருன்னா, கருடன் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்ல, கருடாதி ரூடராக உன் மனசுக்கு முன்னால அந்த உருவத்தை கொண்டு வந்து நீ தியானம் பண்ணுங்கிறார். துருவனுக்கும் நாரதர் தான் சொல்லி கொடுத்தார்.
சரி, அந்த மாதிரி தியானம் பண்ணும் பொழுது அங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. அவருடைய உருவம் அவ்வளவு காந்தியா இருக்கான். அதாவது பூஷணங்கள் எல்லாம் தரிச்சுட்டு அவர் எப்படி இருக்கார் பாருங்க, அந்த கருடன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த காந்திய அந்த தேஸ் பத்தா சொல்லுவா இல்லையா, தமால மரம், தமால மரத்துல இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் இளம் பச்சை நிறத்துல இருக்கும். அப்போ அது அந்த சூரிய வெளிச்சம் படும்பொழுது பல 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 மின்னும். அது தேஸ் பத்தான்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபுட்ல எல்லாம், அந்த பிரியாணி இதெல்லாம் இது பண்றதுக்கு. அது நல்ல ஒரு மணத்தை ஃப்ளேவர் கொடுக்கறது இல்லையா, அது உணர்ந்த உடனே அதை யூஸ் பண்றோம் நம்ம. அது இளம் பச்சை இந்த துளிரா இருக்கும் பொழுது நீங்க பார்த்தேன்னா இது பெரிய மரமா இருக்கும். அது அந்த வெளிச்சம் படும்பொழுது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது அவ்வளோ காந்தியோட இருக்கும். ஸோ அந்த அவருடைய தேக காந்திய அந்த தமால மரத்து இலைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் இது. ஸோ அப்படியாக அந்த தியானத்தை உன் கண்ணு முன்னால, தியானத்துக்கு இந்த உருவத்தை உன் கண் முன்னால வச்சுட்டு நீ தியானம் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அம்மாவுக்கு. ஸோ அது ஒரு எப்படி ஒரு பில்டப் பண்ணிட்டு போறார் இல்லையா, அவன் அம்மாவுக்கு ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் பில்டப் பண்ணிட்டே போறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இன்னமும் கொஞ்சம் டீப்பரா போறார் அவர். என்னுடைய குணகணங்கள் அதை எல்லாத்தையும் இப்போ குரு உட்கார்ந்து உபதேசம் பண்றார் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு குரு கிடைக்கணும். ஸோ அவர்கிட்ட சிரவணம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ குணகண லீலா கர்ணநேகி, காதால கேட்டுக்கோங்கிறார். கீர்த்தனாத்தியகி, கீர்த்தனம் பண்ண பஜனை எல்லாம் பண்றோம் இல்லையா, அது கீர்த்தனம். ஸோ கீர்த்தனாத்தியகி இதெல்லாம் பண்ணிட்டு அப்போ அதனால உன்னுடைய மனசு சித்த சுத்தி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த சித்த சுத்திங்கிறது என்னங்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மனசு சுத்தியா எடுத்துனா அது நம்ம மரண பயத்தில இருந்து கூட விடுபடலாம்னுட்டு சொல்றார் கபிலர் அம்மா கிட்ட. இந்த மரண பயம்தான் நமக்கெல்லாம் இல்லை, வயசாகும் தூரம் அது ரொம்பவும் அஞ்சறோம் நம்ம. அது என்னத்துக்கு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. பகவன் நாமத்தை எப்போ நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தானா, அதை கதாசிரமணம் பண்ணிட்டு இருந்து இந்த மாதிரி கீர்த்தனைனாலையும் இந்த பக்தி லட்சணங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் பயத்திலிருந்து நீ விடுபடலாம். இதுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மார்கண்டேய சரித்திரம் தான். இதையும் நான் இன்னைக்கு சொன்னேன். மார்கண்டேயன் எப்படி அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது இல்லையா, அப்போ அந்த பகவானை எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். இவர் ஒரு சிவபக்தர். ஸோ இந்த கதையெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுதான் சாத்திய பக்தின்னு சொல்லுவா. சாதிக்க முடியும், பக்தியினால எதையுமே சாதிக்க முடியுங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஸோ இந்த சாத்திய பக்தியினால நமக்கு மரண பயத்துல இருந்து கூட நம்ம விடுபடலாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறார் கபிலர் தேவகுதிக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கோம் இல்லையா, இது ஒரு குடும்பத்துல இருக்கும் பொழுது எத்தனையோ விதங்களை பணம் நிறைய சம்பாதிக்க பார்ப்போம். நிறைய செலவுகள்லாம் இருக்கு, வீடெல்லாம் பிரமாதமா கட்டிக்கிறோம் நம்ம இல்லையா, பாஷ் லைஃப். அப்புறம் ஸ்திரீயை அழைச்சு குழந்தைகளை எல்லாம் பேம்பர் பண்ணி வளர்த்தி எல்லாம் பண்றோம். அந்த இப்படி சம்பாதிச்ச பணம் அதர்ம வழியில இருந்து நம்ம சம்பாதிச்சிருந்தோம்னா கண்டிப்பா அதற்குள்ள தண்டனை நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு அவர். தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. பாகவதத்துல சொல்லியிருக்கு, ஒவ்வொரு தப்பும் அறிஞ்சு பண்ணினாலும் அறியாத பண்ணினாலும் அதுக்குள்ள தண்டனை நம்ம அனுபவிச்சுத்தான் ஆகணும். இப்பெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா, இந்த சம்சாரத்திலேயே அந்த தண்டனை கிடைக்கிறது. அந்த மாதிரி அதர்ம வழியில பணம் சம்பாதிச்சு எத்தனை பேர் மாட்டின்னு விடுறா இல்லையா. ஸோ இதை கண்டிப்பாக அந்த யாத்தனாங்கிற அந்த வேதனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்ட்டு சொல்றாரு. இப்போ அடுத்து இந்த பகவத்கீதாலேருந்து அந்த ஸ்லோகம் கம்பேர் பண்ணி சொன்னேன் அன்னைக்கு. எது நீ பண்ணினாலும் அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு. எத்கரோஷியஸ், நீ என்ன சாப்பிட்றையோ, நீ எது பண்ணறையோ, ஜுஹோஷி எதை நீ ஹோமிக்கிறையோ, இல்லைன்னா நீ என்ன தபஸ் பண்றியோ எல்லாமே குந்தி புத்திரா, அது எல்லாமே தத் குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்ட்டு எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணிவிடுன்னுட்டு பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இப்ப நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். எதுக்கு படிக்கிறோம், கபிலர் அம்மாவுக்கு மட்டும் சொல்ல, அந்த அம்மா எல்லாம் தான். ஸோ இந்த நம்மள மாதிரி மக்களுக்கு எல்லாமே சொன்ன மாதிரி நம்ம எடுத்துட்டு தான் வேணும். ஸோ நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணினாலும் அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணணும். இது 24 hours ஏதாவது பண்ணிட்டே தானே இருக்கும். எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணமா பண்ணிடணும். நமக்குன்னு விட்டு பலாபலனையோ அதெல்லாம் கருதி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதை பத்தி அவர் ஸ்லோகம் 5 ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். கபிலரும் அவன் அம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன வருதுன்னா, இப்போ ஒரு
அம்மா வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த குழந்தை பாவம் அந்த வயத்துல என்ன பாடுபடுறது இல்லையா? அந்த சின்ன கர்ப்ப பைக்குள்ள அது அந்த கை காலெல்லாம் முடக்கிண்டு அந்த மலம் மூத்திரத்திலேயே இருந்து 9 மாச காலம் அப்படியே அம்மாவோட வயத்துக்குள்ள இருக்கு. தாயாருக்கும் கஷ்டம்தான், அந்த குழந்தைக்கும் கஷ்டம்தான் இல்லையா? ஆனா அந்த குழந்தை பிறக்கும்போது சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே. ஏன்னா அது பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன டிமாண்ட்ஸ் வருங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை அந்த கர்ப்பத்துல இருக்கும்போது ஐயோ இத்தனை கஷ்டமா அப்படின்ட்டு நினைச்சுக்குமா, இனிமே எனக்கு இந்த மாதிரி வேண்டவே வேண்டாம், பிறவியே வேண்டாம் நினைச்சுக்குமா இந்த குழந்தை. ஆனா பிறந்த உடனே பாருங்க சப்பு கொட்டிட்டு அதுக்கு உடனே பால் குடிக்கணும், அந்த கான்டாக்ட் வேண்டி இருக்கு, கண்ணை முழிச்சு பாக்குறது. அப்போ உடனே அந்த அட்டாச்மெண்ட் வந்துடுறது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடுறது இந்த குழந்தைக்கு. இதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறதானவர். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உண்டாறது அந்த குழந்தைக்கு. ஆங்ஸைட்டி சொல்றோம், டென்ஷன் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் வளர்ந்து ஆளாகி அதை படிக்க அனுப்புறா, அந்த சமயத்துலயும் டென்ஷன் தான். அந்த காலத்துல எல்லாம் குருகுலத்துக்கு அனுப்புவா இல்லையா? இப்போ ராமரும் லக்ஷ்மணருமா விஸ்வாமித்திரர் பின்னால போறா. அவ வந்து ஏகபோகமா எப்படி இருக்கப்பட்டவா இல்லையா? தசரதரோட புத்திரர்கள் 2 பேரும் அப்படி அரண்மனையில போகத்தோட வாழ்ந்த அந்த 2 குழந்தைகள் 12 வயசு தான் அவளுக்கு. விஸ்வாமித்திரர் பின்னால காடு மேடுல முள்ளுல எல்லாம் நடந்து போறா. அப்போ அந்த அதனுடைய அந்த வேதனை தெரியாம இருக்கிறதுக்கு பழைய அதிபலைன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாராம் விஸ்வாமித்திரர். அப்பதான் அந்த முள்ளெல்லாம் காலில் பட்டு பாவம் குத்தி ரத்தம் வருமா. அவ குழந்தைல அவ்வளவு சுகபோகமா இருந்து அதை அனுபவிக்க வேண்டி வருது இல்லையா? சோ இந்த மாதிரி அந்த படிக்கிற சமயத்திலையும் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யுது. நமக்கும் அப்படிதானே, இதே மாதிரி டென்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு டென்ஷன் தான் நமக்கு. ஸ்கூல்ல படிக்கிறது, காலேஜ்ல படிக்கிறது, வேலைக்கு செல்லும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. அப்புறம் என்ன, அடல்சன் ஸ்டேஜ் வரும் பொழுது மோகம், இதுவும் எல்லாருக்கும் வருது இல்லை, இன்ஃபாச்சுவேஷன் சொல்றோம் நம்ம. ஸோ இதுல இருந்து தப்ப முடியறது இல்லை. ஆண் பெண் இவ அந்த உறவுல எல்லாத்தையும் அது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுறது எல்லாருக்கும். ஸோ அதுல நிறைய பேர் தப்பான மார்க்கத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த சமயத்திலேயே ஒரு டென்ஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டே தான் இருக்க வேண்டி இருக்கு. அப்போ என்ன, மறுபடியும் இந்த பறவைகளை தான் எடுத்துக்கணும் நம்ம. இந்த பறவை இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும் தோறும் டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ இதுல இருந்து நீ விலகத்தான் வேணுங்கிறாரு இல்லையா? அப்போ இந்த அட்டாச்மெண்ட் when you are detached, நமக்கெல்லாம் என்ன பார்ட்லி அட்டாச் பார்ட்லி டிட்டாச் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கெல்லாம். ஆனா என்ன, சின்ன வயசுல இந்த பாடெல்லாம் நம்மளும் பட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு பறவை பண்றது ரொம்பவுமே டென்ஷன்ல இருக்கு, இன்னொரு பறவை சும்மா பார்த்துட்டு சும்மா அது பாட்டுக்கு எல்லாம் பண்ணும், அதுவும் எல்லா ஸ்வதர்மம் என்ன இருக்கோ அத்தனையும் பண்றது. ஆனா இட் இஸ் நாட் அட்டாச் டு தட் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த பறவை. அதையே நீங்க மறுபடியும் அந்த உதாரணத்தையே நீங்க பார்த்துக்கோ. ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு டென்ஷன். சரி, அடுத்து கிரகஸ்தன் ஆயிடுறேன். கிரகஸ்தன் ஆகும் பொழுது என்ன, கல்யாணம் கழிஞ்சுன்னு ஒரு பொறுப்பு வந்துடுறது. அப்போ வந்து வீட்டுல எல்லா வீட்டு சௌரியத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பித்ருகாரியங்கள், சிராதங்கள், தேவகாரியங்கள் எல்லாமே நம்மளாம் அப்படித்தானே இருந்திருக்கோம் இல்லையா? எதையுமே விடுறது இல்லை நம்ம. பித்ருகாரியங்கள் இருந்தேன்னா அவ தேவசம் சிராதம் பண்றது, தேவகாரியங்கள் எத்தனையோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? யஜ்ஞங்கள், இப்ப எத்தனையோ விரதங்கள் இருக்கோம், இதெல்லாம் தேவகாரியங்கள். அப்ப இதெல்லாம் ஒரு இதை முன்னிட்டு நம்ம பண்றோம் இல்லையா? நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கு. அப்போ அந்த ஒரு இச்சையை பூர்த்தி செய்யறதுக்கோசரம் நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும், நமக்கு நல்ல எல்லாமே ஒரு பலனை கருதி நம்ம எல்லாத்தையும் செய்யணும். அப்போ அந்த பலனை கருதி நம்ம செய்யும் பொழுது அகைன் பகவத்கீதையிலேருந்து அந்த ஸ்லோகம் சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நல்ல தர்ம காரியங்கள் எல்லாமே நன்னாதான் பண்ணிட்டு இருக்கோம், குடும்பத்தை பார்த்து பாதுகாக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா என்ன, இது எல்லாமே காமிய கர்மா இல்லையா? ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ற காரியங்கள். அப்போ இந்த தட்சிணாயத்துல இருக்கிற அந்த மார்க்கத்துக்கு போகலாம். அந்த புகை தேவதைகள், அந்த கிருஷ்ணபக்ஷ தேவதைகள், இவா எல்லாருமே தட்சிணாயன மார்க்கத்துக்கு கூட்டின்னு போவாளாம். தட்சிணாயன மார்க்கத்தில இருந்து சந்திரமசிங்கிற, அதாவது சொர்க்கத்துல போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிப்பாள, நன்னா போகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியம் எல்லாம் ஆயாச்சு தீர்ந்தாச்சுன்னா மறுபடியும் அவளுக்கு சம்சாரத்துல வந்து விழ வேண்டியதுதான். அப்போ இது தட்சிணாயன மார்க்கத்துல போகப்பட்டவளுக்கு இப்படி நடக்கிறது. அதாவது அவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ, நல்ல காரியம் பண்ணியிருக்கானோ, அதுக்குள்ள பலன் அவனுக்கு கிடைக்கிறது. கண்டிப்பா அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ அந்த போகத்தில அனுபவிக்கிறான் அவன். ஆனா என்ன, அதெல்லாம் தீர்ந்து போயாச்சுன்னா, புண்ணியம் எல்லாம் சீணிச்சு போயாச்சுன்னா மத்திய ரோகம் விஷந்தி, மறுபடியும் அவனுக்கு ஜென்மா கிடைக்கிறது, அவனுக்கு திரும்பி மறுபடியும் விழுந்தாங்க. ஆனா இந்த அடுத்த படத்துல நீங்க பார்த்தேன்னா, ஒருத்தன் செடிக்கு தண்ணி விடுறான், விட்டு இருக்கும்போது அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஓ நம்ம இது நல்ல நிறைய பழங்கள் காயெல்லாம் கிடைக்கும், மரங்கள் பெருசாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு
ஆசையில பண்ணிட்டு இருக்கான். தனக்கு எல்லாம் பலாபலன்களை கருதி அவன் தண்ணி விடுறான். இன்னொருத்தனும் எதையுமே கருதுறது இல்லை. அவன் பாட்டுக்கு செடி வளரட்டுன்ட்டு தண்ணி விட்டுட்டு இருக்கான். ஒண்ணு காமிய கர்மா, இன்னொன்னு வந்து நிஷ்காம கர்மா. அப்போ இந்த மாதிரி நிஷ்காம கர்மா பண்ணினானா, அதாவது இது முன்னாடியே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, நீ பண்ற எல்லா காரியத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கிறார் அவர். உனக்குன்ட்டு ஏன்னா அது உனக்குன்ட்டு பண்ணினானா அது காமிகர்மா ஆயிடுறது. ஆனா மதர்ப்பணம் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுன்னு சொல்றார். இப்போ இங்கேயும் அவன் என்ன பண்றான், ஈஸ்வரனுக்கு கருதி ஒரு நல்ல காரியம், சரி சரி மரம் வளர்ப்போம், எல்லாருக்கும் அது நிழல கொடுக்கும், எல்லாருக்கும் எத்தனையோ பேர் அதனால சௌக்கியமா இருக்க முடியும் இல்லையா. சோ அந்த நல்லெண்ணத்துல அவன் விட்டு இருக்கான். சோ அப்பேற்பட்ட நிஷ்காம கர்மா பண்றவனுக்கு என்னன்னா இது உத்தராயண மார்க்கத்துல போவன்னு சொல்றாரு அவர். அப்போ அதான் சுக்லங்கிறார் இந்த ஸ்லோகம். இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல சுக்ல கிருஷ்ணங்கிறார், ரெண்டையும் சொல்றார். சோ அந்த கிருஷ்ண மார்க்கம், இந்த கிருஷ்ண தேவதைகள் வந்து கூட்டின்னு போற மார்க்கம் தூம மார்க்கம் இல்லையா. புகமூட்டத்து தேவதைகள் கூட்டின்னு போறது, அவாக்கு மரோஜன்மம் கிடைக்கிறது. ஆனா இந்த உத்தராயண மார்க்கத்துல போறவாளுக்கு அவ வந்து திரும்பி வர்றதில்லை, பகவானோட ஐக்கியப்பட்டு போறாங்கிறது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இது பகவத்கீதையில பார்த்தோம் நம்ம, சாப்டர் 8 இருக்குது. ஸோ நம்ம பகவத்கீதை எடுக்கும்போது நம்ம டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தெரியும். இப்போ நம்ம எப்போவுமே காமிய கர்மாவாக பண்ணுறதை விட நீ காரியம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அந்த பலனை கருதி நீ ஒன்றும் பண்ணாதேன்ட்டு சொல்கிறாரு. அதனுடைய பலனை அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடு, உனக்கு என்ன வேணும் பகவான் கொடுக்குறாரு இல்லையா, அவரே கொடுக்குறாரு. அவர் இப்போ நம்ம கேட்காமலேயே கொடுப்பறவர், நமக்கு இஷ்டப்பட்டு எல்லா அபிஷ்டங்களையும் சர்வ அபிஷ்டங்களையும் அவர் கொடுப்பார் நமக்கு. அப்போ அந்த நிஷ்காம கர்மாவை பற்றி, அது அந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு தட்சிணாயன மார்க்கம் உத்தராயண மார்க்கம் என்னவாக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இதுவும் நம்ம ஏற்கனவே 4ஆம் தசகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த ஸ்லோகத்துலேருந்து நமக்கு தெரிய வருது. கடைசியாக இந்த மாதிரி எல்லாம் அம்மாவுக்கு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பகவான் வந்து இப்போ அம்மாகிட்டேருந்து விடைபெற்று என்னாருது, இப்போ வந்து அம்மாவுக்கு எத்தனை உபதேசம் பண்ணிட்டு, சின்ன குழந்தை 5 வயசு தான் அவருக்கு ஆறுது அந்த சமயத்தில். அம்மா இவ கர்தமரோ அவர் வனவாசத்துக்கு போயாச்சு, 9 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவளும் அவளோட காரியத்தை பார்த்துட்டு போயாச்சு. இப்போ கபிலர் மட்டும்தான் அவ கூட இருக்கா. கபிலர் இந்த உபதேசத்தை பண்ணிட்டு வெளியில எல்லாரும் ரிஷிகள் எல்லாம் காத்துன்னு இருக்கலாம் அத்தனை பேரும். ஏன்னா அவருடைய அவதாரத்தினுடைய இன்னும் எத்தனையோ பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு இல்லையா. அப்போ அந்த ரிஷிகள் எல்லாம் வெளியில காத்துன்னு இருக்கா. அப்போ அவ கூட போயிடுறாராம் இவர். அப்போ அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. ஆனாலும் அவ அம்மா வந்து தன்னுடைய புள்ள சொன்ன உபதேசம் பிரகாரம் நடந்து அவள் மோட்சத்தை அடைஞ்சாள் அப்படின்ட்டு பார்க்குறோம் நம்ம. அப்புறம் இவர் வந்து பாதாளத்துக்கு போறாருன்ட்டு சொல்றார். அதாவது ஈசான்யம், அதாவது பாதாளத்துல ஈசான்யத்துல போய் இருக்காராம் கபிலர். இப்போ இதுக்கு என்ன, நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா. அந்த ப்ரூஃப் வந்து பாகவதத்துல வந்து 9ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு, 9th ஸ்கந்தோல இருக்கு, உங்களுக்கு அதுலேயும் பார்த்துக்கலாம். இது ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல இருக்கு. இப்போ சகர மன்னன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எல்லா தேவாதிகள் எல்லாம் துன்புறுத்தணும் எல்லாம் பண்ணுவனும். எப்பவுமே வரண்டோருக்கு சண்டை தானே. ஒரு அஸ்வமேத யாகம், இந்த அஸ்வமேத யாகத்தை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அவன் தயாரிச்சுட்டு இருக்கும்போது இந்திரன் என்ன பண்றான், இந்திரனுக்கு எப்பவுமே அவனுடைய பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றான், இந்த அஸ்வத்தை குதிரையை கொண்டு போயிட்டு பாதாளத்துல கொண்டு போய், இவர் அங்க தியானத்துல இருக்கார் கபிலர், அங்கவே பின்னால வந்து கட்டி விட்டுடுறான், மரத்துல கட்டி வச்சுட்டு வந்து விடுறான். இப்போ தேடி தேடி பார்த்துட்டு இப்போ சகரனுடைய 60,000 பேருன்ற அவாவது தேடி தேடி பாதாளத்துக்கு வர. பாதாளத்துக்கு வந்தோன்னு இவரோ தியானத்துல இருக்கார். அப்போ பின்னால குதிரை போய் இவ என்ன பண்றாருன்னா இவரை துன்புறுத்துறா. இவரை கபிலரை துன்புறுத்தின உடனே இவர் வந்து கண்ணை முழிச்சு பார்த்த உடனே அந்த கோபாக்னி, கோபம் தூர்றது இருக்கு. அப்போ அந்த அக்னியில அப்படியே எரிச்சு விடுறாரு இந்த 60,000 பேரை. எல்லா அஸ்தியா கும்பலாம் அங்கேயே அப்படியே எரிஞ்சு போய் விழுந்து விடுறாவா தெரியும். ஹரநேத்ராக்னி சந்தப்த காம சஞ்சீவன ஔஷதி. இது லலிதா சஸ்திரநாமத்தில் நீங்க கேட்டிருப்பேன். ஹர சிவபெருமான் அப்படிதான் பண்ணார். ஒரு கனிஷ்டையில இருந்தார் அவர். அப்போ என்ன, கண்ணெல்லாம் மூடி இருக்கு, 3 கண்ணு இருக்கு, மூடின்ட்டு அவர் பாட்டுக்கு தியானத்துல இருக்கார். அப்போ பார்வதி தேவி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அவருக்கு பார்வதி முன்னால் இருக்குது எதுவுமே தெரியாது, என்ன நடக்கிறதுனே அது உலகமே ஸ்தம்பிச்சு போயாச்சு. அப்போ தேவாதிகள் எல்லாம் என்ன பண்றா, இப்படி இருந்தானா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும், இவர் எப்படியான தியானத்திலேருந்து கலைக்கணும்னுட்டு பாடுபட என்ன பண்ணணும்னு தெரியறது இல்லை அவளுக்கு. ஏன்னா அவர் கோபம் வந்தானே அது ருத்ரதாண்டவம் மாட்டிடும் ஒரு பயம். அப்போ மன்மதனை கூப்பிட்டு நீ எப்படியான உன்னுடைய அந்த இதனால அவர் எப்படியான இந்த நிஷ்டையை கலைக்கணும்னுட்டு
மன்மதனுக்கு ரொம்ப பயந்தான். ஆனாலும் என்ன, மன்மத பானத்தை விடுறான். விட்ட உடனே இவருக்கு நிஷ்டை கலைஞ்சு போயிடுறது. கண்ணை துறக்கிறார். மன்மதன் அங்கே நின்றுட்டு இருக்கான். எரிச்சு விடுறார். ஹர நேத்ராக்னி, நேத்த கண், நெத்தி கண் மேல நெத்தியில ஒரு கண் இருக்கு இல்லையா, அதை துறக்கிறார் அவர். திறந்த உடனே அதுல ஹர நேத்ராக்னி சந்தக்த எரிச்சு விடுறார் அவர் மன்மதனை. இப்போ மன்மதனுக்கு உடம்பு கிடையாது, சரீரம் கிடையாது, உண்டு ஆத்மா மட்டும்தான் உண்டு. ஆனா பார்வதி தேவியினால மறுபடியும் ரதிக்கு மட்டும் பார்க்க முடியும் மன்மதனை. அது ரொம்ப அழகா இருக்கும். சௌந்தரிய லஹரியில் நீங்க பார்க்கலாம் அந்த கதையெல்லாம். இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் அது. ஸோ அது மாதிரி இங்க கபிலர் தன்னுடைய கோபத்தில் அப்படியே எரிச்சு விடுறாரு இந்த 60,000 பேரையும். அப்புறம் அந்த யாகம் தடப்பட்டு போயிடுறது. குதிரை இங்கே இருக்கு இல்லையா, யாகம் தடப்பட்டு போயாச்சு. அப்போ அவருடைய பேரன் அம்சுமான் வரான். அம்சுமான் அவர் மன்னிப்பு கேட்டுன்னுட்டு அப்புறம் அவர் சொல்ற சரி உங்களுடைய யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணிவிடுன்னுட்டு அந்த குதிரையை விடுவிக்கிறார். அதை எடுத்து போய் யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணிடுறார். ஆனால் இந்த 60,000 பேரும் இந்த அஸ்தி அப்படியே கிடக்குங்க. அப்போ அவருடைய பேரன் பகீரதன் கங்கா ஜலத்தை வரவழைச்சு அவளுக்கு முக்தி கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாம் என்னத்துக்கு இந்த கதை என்னன்னா, இந்த அஸ்தி இங்கே இருக்கிறது பார்க்கலாம். ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பிக்சர்லேயும் இந்த பிக்சர் இட் செல்ஃப் வில் டெல் யூ தி ஸ்டோரி. அப்போ அந்த மாதிரி கடைசியில் இது என்னத்துக்கு இந்த கதை சொல்கிறோன்னா, கபிலர் பாதாளத்தில் ஈசானியத்துக்கு போய் இருந்தார் மீதியார் உள்ள நாட்களைங்கிறது நம்ம அதுக்கு சும்மா நம்ப முடியாது இல்லையா நமக்கு. இப்போ இதில் இருந்துதான் நமக்கு தெரியறது அவர் பாதாளத்தில் அங்கே போய் இருந்தார்னு. ஸோ அப்படியா கடைசியாக வட்டத்தில் முடித்தார். அப்பேற்பட்ட கபில தனுரி தீபம் தேவஹூத்தியை கபில தனு, கபில குருவில் வந்த தேவஹூத்தியை தேவஹூதிக்கு அவர் நெகாதிஹி சொல்றாரு இல்லையா, உபதேசம் பண்றாரு இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட அந்த கபிலர் யாரும் இல்லை, சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் அப்படின்ட்டு நீதான்னு சொல்றார். குருவாயூரப்பனை பார்த்துட்டு பட்டத்திரி சொல்றார், இப்போ துவம் நீங்கள் தானே அந்த உருவில் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணிட, பெயர்பட்ட தாங்கள் என்னுடைய ரோகத்தையும் களையணும்னுட்டு கடைசியில் சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. இனி அடுத்த தசகத்துக்கு நம்ம போவோம். இப்போ இப்படியாக இந்த மனுசரித்திரம் ஆரம்பிச்சோம் நம்ம இல்லையா. மனுசரித்திரம் தொடங்கி இருக்கு. மனுசரித்திரத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் நம்ம. இதுல மனு தன்னுடைய பெண் தேவஹூதி, அவளை கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதுல இருந்து அந்த கபில சரித்திரம், இந்த சாங்கிய பிலாசபி இதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு விதுரர் கேட்டுட்டே இருக்கார், அந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் அவர். அப்போ இந்த மாதிரி புண்ணியமான கதைகள் எல்லாம் சரித்திரங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, மைத்ரேயர் என்ன சொல்றாருன்னா, பாகவதத்தில் சொல்லியிருக்கு ஸ்ருதபாயம்னு சொல்றாராம். இப்போ ஸ்ருதபாயம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது எல்லாமே சொல்லிவிட்டேன்னு இல்லை, நீங்க எல்லா கதையை எல்லாத்தையுமே கேட்டுவிட்டேன்னு அப்படியும் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. பகவானுடைய பிரபாவத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போ நம்ம நினைச்சு சரி இந்த கதை முடிச்சுன்னு இதுதான் இதோட ஓவர், நாராயணியும் ஒரு தடவை படிச்சு முடிச்சாச்சுன்னா ஆச்சு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னு தெரிஞ்சுடுறோம். ஆனா நம்ம தெரிஞ்சிருந்த ஒண்ணுமே இருக்காது. ஆக்சுவலா பார்க்க போனா எத்தனை தடவை படிச்சாலும் நீங்க ஒவ்வொருக்கா படிக்க 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 உங்களுக்கு புதுசா எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு இந்த மாதிரி கதைகள் எல்லாம், ஆன்மீக கதைகள் எல்லாம், பகவானுடைய பிரபாவங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது எதையுமே நம்ம முழுசா தெரிஞ்சுட்டோம்னு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இது முழுசா எல்லாத்தையும் கேட்டுட்டோம், முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம், எனக்கெல்லாம் தெரியும், அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா விதுரர் மறுபடியும் கேட்கிறார், அவர் விடுறது இல்லை. அவர் மறுபடியும் அவர் சொல்றார், இன்னமும் அந்த கதைகள் எல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. இப்போ ஒரு பெண்ணுடைய கதையை கேட்டார் இல்லையா, மனுவுடைய ஒரு பொண்ணு தேவஹூதி, கர்தமர் யாருன்னு தெரியும். கர்தமர் பிரம்மாவுடைய நிழல். அது என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு பொண்ணு. இப்போ அடுத்து இன்னும் குழந்தைகள் இருக்கு இல்லையா, ஆஹூதின்னு ஒரு பொண்ணு இருக்கா, பிரசூதின்னு ஒரு பொண்ணு இருக்கா மனுவுக்கு. இப்போ மனு சர்க்க விருத்தி இல்லையா, அதாவது செகண்ட் இந்த மனிதர்களெல்லாம் உருவாக்குறதுல பெரும் பங்கு உண்டு மனுவுக்கும் சதரூபைக்கும். ஸோ இப்போ மற்ற வாழ்லாம் என்னாச்சு அதையும் பார்க்கணும். அதே மாதிரி பிரம்மாவுடைய சிருஷ்டி, அவருடைய சிருஷ்டி, இந்த பிரஜாபதிகள் எல்லாம் வந்தார். ஸோ இவெல்லாம் என்னத்துக்கு உருவாக்கப்பட்டா என்னன்னா, இந்த சர்க்க விருத்தி, அதாவது பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும். அப்பதானே உலகத்தை ஃபில்லப் பண்ண முடியும் இல்லையா. பிரஜா சிருஷ்டிக்கோசரம் எடுத்துட்ட முயற்சிகள் இதெல்லாம். அப்போ இன்னமும் விதுரர் அது ஹரித்வாரத்துல மைத்ரேயர்கிட்ட கேட்கும் பொழுது இது கண்டினியூ ஆகுது. இப்போ அடுத்த தசகத்துக்கு நம்ம போவோம்.
दक्षो विरिञ्च तनयोतमनुस्तनूजां लब्ध्वा प्रसूतिमिह षोडश चापकन्या धर्मे त्रयोदश दधो पितृषु स्वदां च स्वाहां हविर्भुजिसति गिरिशे त्वदंशे. 4 லைன்ல எத்தனை விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. தக்ஷோ விரிஞ்ச தனையோ, விரிஞ்சி வந்து பிரம்மா, பிரம்மா வந்து தக்ஷன் வந்து பிரம்மாவுடைய பிள்ளை. இப்போ வந்து பிரம்மா வந்து சிருஷ்டி என்ன பண்ண இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சனகாதிகளை முதல்ல படைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். சிவபெருமான சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிரஜாபதிகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். 21 பிரஜாபதிகளை சிருஷ்டிக்கிறார். என்னத்துக்கு அவர் சிருஷ்டிக்கிறார் வாழையெல்லாம்? ஸோ இவா வந்து சம்சாரத்திலிருந்து பிரஜாவிருத்தி பண்ணணும், அதுக்கோசரம் தான் வாழையெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதில் தக்ஷன் ஒருத்தர். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 10ஆம் தசகத்தில் வருதுதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ தக்ஷோ விரிஞ்ச விரிஞ்சியுடைய பிள்ளை தக்ஷன். அவனுக்கு வந்து மனோஸ்தனூஜாம் மனு சதரூபை. கடைசியாக அவன் என்ன பார்த்தோம் அந்த தசகத்துல? பிரம்மா தன்னுடைய சரீரத்தை 2ஆக்கிண்டு மனுவை சதரூபையும் சிருஷ்டிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் பிரஜைகள் அவா வந்து அந்த பிரஜாவிருத்தியை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறமா ஸோ மனுவுக்கும் சதரூபைக்கும் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறான். ஸோ அதில் வந்து ஒருத்தியோட நம்ம பார்த்தாச்சு, தேவகூதி. தேவகூதி வந்து கர்தமரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அது என்ன நடந்துன்னு பார்த்தோம் நம்ம. ஆகூதி அதை பற்றி நம்ம படிக்கிறது இல்லைங்க. ருச்சிங்கிற ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிறா. இன்னொரு பொண்ணு பிரசூதி. அப்போ மனோஸ்தனூஜா மனுவனுடைய பொண்ணு லப்த்வா பிரசூதி மிக ஷோடச சாப கன்யா. தக்ஷன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். தக்ஷன் வந்து பிரசூதியை கல்யாணம் பண்ணிக்கிறான். பிரசூதி வந்து மனுவுடைய இன்னொரு பொண்ணு. ஸோ தேவகூதி, பிரசூதி, ஆகூதி, இப்போ 3 பேர், 3 பொண்கள் மனுவுக்கு. அந்த 3 பொண்கள்ல ஒருத்தி கர்தமர். இவ பிரசூதியை வந்து தக்ஷன். இப்போ தக்ஷன் வந்து பிரம்மாவுடைய புத்திரன் இல்லையா, விரிஞ்சியுடைய புத்திரன் தக்ஷன். இவருடைய புத்திரி வந்து மனுவோட புத்திரி வந்து பிரசூதி. ஸோ அந்த படம்லாம் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிருக்கோம். அது ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்கா கற்பகம் பாருங்க. ஸோ நடுவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த தக்ஷனும் பிரசூதியுமா இருக்கா. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ அவளுக்கு வந்து 16 ஷோடச ஆப கன்யா, 16 பெண்கள் பிறக்கிறாளாம். கன்யா 16 கன்னிகைகள் பிறக்கிறா அவளுக்கு. அதுல வந்து தர்மே திரையோதோ, தர்மதேவருக்கு 13 பேரை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் இவர் தர்ஷ பிரஜாபதி. 13 பேர் பாருங்க. இந்த 13 பேரும் யாரா இருந்தானே இந்த லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 நாளாக பிரித்து போட்டிருக்கு பாருங்க. ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி. இந்த பக்கம் வந்தானா துஷ்டி, புஷ்டி, கிரியா, உன்னதி, புத்தி. கீழே வந்துடுனா மேதா, திதிக்ஷா, ஸ்ரீ, மூர்த்தி. ஸோ இப்படி இந்த 13 பொண்கள், இந்த 13 கன்னிகைகளை தர்மதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். தர்மே திரையோதச ததோ, இந்த திரையோதச 13 பேரை தர்மனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அடுத்து பித்ருஷு ஸ்வதாம். ஸ்வதாம்ங்கிறவளை வந்து அடுத்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். அவளை வந்து மெயின் பித்ருக்களுக்கு கல்யாணம் பண்ணுறார். இவளும் 13 பேரை அவளுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் மிச்சம் 3 பேர் இருக்கா இல்லையா, அந்த 3 பேர்ல ஸ்வதாங்கிறவளை வந்து பித்ருக்களுக்கு கல்யாணம். பித்ருக்கள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, மீன்ஸ் ராதமெல்லாம் அவளுக்கு தானே பண்றோம். ஸோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இந்த ஸ்வதாங்கிறவளை. ஸோ பித்ருஷு ஸ்வதாம் ததோ. அதுக்கப்புறம் ஸ்வாஹா, ஸ்வாஹாங்கிறவளை அக்னிக்கு கனிகாதானம் பண்ணி கொடுக்குறார். அக்னி நம்ம வந்து ஹோமிக்கும் பொழுது ஸ்வாஹா ஸ்வாஹான்னு அந்த அங்கே அத்மரியோஸ் எல்லாம் ரித்விக்குகள் உட்காந்துட்டு இந்த ஹோமத்துக்கு நெய்யை விடுவா இல்லையா, ஸ்வாஹான்னு சொல்லுவா. ஸோ ஸ்வாஹாவை அக்னிக்கு, ஸோ ஸ்வாஹாவை வந்து அக்னிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்போ ஸ்வாஹாம் ஹவிர் பூஜி. அப்புறம் சதி, இன்னொரு பொண்ணை வந்து சதி, அவள் தான் தாக்ஷாயினி. தக்ஷனுடைய பொண்ணு தாக்ஷாயினி, இன்னொரு பேர் சதி. அவளை வந்து சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். இவன் வந்து சதி வந்து குழந்தையிலேருந்து அவளுக்கு சிவனுடைய நாமஸ்மரணம் தான் பண்ணிருக்கலாம், பிறக்கிறதுலேருந்தே அவளுக்கு சிவபெருமான். ஸோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறார் சிவனை. ஸோ அப்படியாக இந்த 16 பேரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ 13 பேரை தர்மதேவனுக்கும், அப்புறம் ஸ்வதாங்கிறவரை பித்ருதேவதைக்கும் ஸ்வாகாங்கிறவளை அக்னிக்கும், சத்திய சிவபெருமானுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்க லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல கூட பார்க்கலாம். வாச்சம் பத்மாலயாம் பத்மாம்
சுஷிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் இதெல்லாம் நிறைய இந்த பேரெல்லாம் அடிபடும். அதனால நீங்கள் அது வேற வேற ஆள் நினச்சிக்காதீங்க. இதோட உடனே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ அந்த இதெல்லாம் புதுசாக நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற பேரெல்லாம் ஏற்கனவே எல்லா ஸ்லோகங்களையும் பேரெல்லாம் அடிபடும். அதே மாதிரி உபனிஷத்துக்களையும் நிறைய இந்த பேரெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இப்படியாக 16 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் தக்ஷ பிரஜா. என்னத்துக்கு? எல்லாமே இந்த பிரஜா சிருஷ்டிக்குத்தான், பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு சொன்னால் இந்த வேலையெல்லாம் நடந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல பட்டத்திரி என்ன சொல்றாரு பாருங்க, கிரிஷே துவதம்ஷேங்கிறார். அதாவது சத்திய கிரியார சிவபெருமான் எம்பெருமான். ஸோ கிரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அவர் வந்து துவத் அம்ஷே துவதம்ஷேங்கிறார். அதாவது குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், அவர் உங்களுடைய அம்சம்தான்னு சொல்றாரு. அவர் இப்போ என்ன, அவருக்கு தெய்வங்களை எப்படி கொண்டாடுறாரு இல்லையா, சிவனோ அது விஷ்ணுவோ யாராக தான் இருக்கட்டுமே, தெய்வம் ஒண்ணுதான்ங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ கிரிஷே துவத் அம்ஷே அப்படின்ட்டு அதுமா ஸ்பெஷலாக சொல்றாரு பாருங்க. ஸோ தெய்வம் ஒண்ணுதான்ங்கிறது தெரியுது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த 2 ஃபேமிலியும் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, 2 ஃபேமிலி ட்ரீ. அதாவது பிரம்மாவுடைய புத்திரர்கள், அதுலேருந்து தக்ஷன் எடுத்துக்கிறோம், மனு புத்திரி. ஸோ அவளுடைய வம்சாவளியை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 16 கன்னிகைகளை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இதுதான் நம்ம முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம இனி அடுத்ததுக்கு போவோம். மூர்த்திர் ஹி தர்ம கிருஹிணீம் சுஷவே பவந்தம் நாராயணம் நரசகம் மஹிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதா கிருத தூர்ய கோஷா புஷ்போத்கரான் பிரவவ்ருஷோ நுனுவு சுரௌகாஹ. இப்போ பாருங்க, இப்போ 13 பேரை தர்மதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 13 பேர் யாருன்னு பார்த்தோம். அதில் கடைசியாக மூர்த்திங்கிறவளை பார்த்தோம். மூர்த்திர்ஹி தர்ம கிரகிணி, தர்மதேவனுடைய கிரகிணி பத்னி. அந்த மூர்த்திக்கும் இவருக்குமா தர்மதேவனுக்குமாக சுஷவே பவந்தம், அவளுக்கு பிறக்கிறாராம். சுஷவே பவந்தம் நாராயணம் நரசகம், பகவான் ஸ்வயம் பகவானே நாராயணன், அவர் வந்து நரசகம் நரனோட கூட. அப்போ என்ன அர்த்தம்? ட்வின்ஸாக பிறக்கிறார் அவர் பகவான். இங்கே இதுக்கு ஒரு என்னத்தினால இப்படி பிறக்கிறார், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நம்ம இன்னுமே பார்ப்போம். ஸோ ட்வின்ஸாக பிறக்கிறார். ஸோ நாராயணம் நரசகம் மஹிதானுபாவம். இப்போ அவளுடைய பிரபாவங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது, அத்தனை பிரபாவங்கள் பகவான் அல்லவா. ஸோ பகவான் ஸ்வயம் பிறந்திருக்கார் இப்போ. ஆனால் இரட்டை அவதாரம், நரநகராயண அவதாரமாக்கும். இது ரொம்ப அழகான ஒரு அவதாரம், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாளாமா 2 பேரும் பார்க்கறதுக்கு. பின்னால மகாபாரதத்தில் இந்த நாராயணன் தான் கிருஷ்ணர், இந்த நரன் தான் அர்ஜுனன். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் நம்ம. ஸோ மஹிதானுபாவம்ங்கிறார், அவ்வளவு பிரபாவங்களாக இவா 2 பேருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுறதுன்னா, பகவான் கூட பிறக்கிறதுக்கு தன்னுடைய பேரண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கிறார் வருங்க இல்லையா. எப்படி கர்தமருக்கும் தேவகூதிக்கும் கபில உருவில் வந்து பிறக்கிறார் அவர் பகவான். இங்கே பாருங்க, மூர்த்திக்கும் அந்த தர்மதேவனுக்குமா ரெட்டையரா பிறக்கிறாப்போ. ஸோ நாராயணம் நரசகம், நரனோட கூட மஹிதானுபாவம்னு சொல்றார் பட்டத்திரிங்க. பிறக்கிறாளாம், 2 பேருமா பிறக்கிறாப்போ. இந்த ஜன்மனி பிரமுதிதா கிருத தூர்ய கோஷா, இந்த ஜன்மா இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் இல்லையா, ரெட்டை அவதாரம், 2 பேரா பிறந்திருக்காவாம். பிரமுதிதாக, ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் தேவாதிகள் எல்லாம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கேன், என்ன அப்படி ரெட்டையரா பிறந்திருக்கான்னு. ஸோ முதித்தக என்னன்னா சந்தோஷப்படுறது, பிரமுதிதாக ரொம்பவுமே சந்தோஷப்படுறாளாம். அதே மாதிரி கிருத தூரிய கோஷாக, வந்து துரியங்கள் வாத்தியங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். வாத்தியத்தை வாசிக்கிறா, துரியம் இந்த கொம்பு குழல் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஊதரா, டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா, நம்ம பார்க்கலாம். அப்படி கிருத தூரிய கோஷாக கோஷிக்கிறாளா எல்லாரும். புஷ்போத்கரான் பிரவவிருஷு, புஷ்பங்களை அர்ச்சிக்கிறாளாம். ஏன்னா பகவான் ஸ்வயம் பிறந்திருக்கார் இல்லையா, இப்போ மனுஷ ஜென்மம் எடுத்து அவர் பிறந்திருக்கார். புஷ்போத்கரான் பிரவவிருஷுன்னா வருஷமா புழியர்தான் அவர் 2 பேர் பேர்லையும். அதான் ட்வின்ஸ் இவா 2 பேரும். அப்புறம் நுணுவுகு, எல்லாரும் அவளை வந்து ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்துதிக்கிறாளாம் அவ 2 பேரும் பிறந்த உடனே. நுணுவுகு சுரவுகாகா, சுரகன்னா தேவாதிகள். ஸோ தேவாதிகள் எல்லாரும் கூட்டமா இருந்துட்டு பாட்டு நடனமும் துரியமும் மெதுவும் கோஷிச்சுட்டு வந்து வணங்குறாளாம். இப்போ வந்து இது என்ன பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, முக்கரணங்களாலும் வழிபடுறாளாம்.
எதேன்னு முக்கரணங்கள். இந்த முக்கரணங்கள் எத்தனை அழகா இங்க பட்டத்திரி சுருக்கமா சொல்லியிருக்கார் பாருங்க. இங்க ஜென்மனி பிரமுதித்தாக, முதித்தாக சந்தோஷம், சந்தோஷப்படுறதுங்கிறது மனசு. ஸோ இந்த முக்கரணம்ங்கிறதுல மனசு ஒண்ணு. ஸோ மனசால ரொம்பவுமே சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா இந்த அவதாரம் அப்பேற்பட்ட ஒரு அவதாரம். ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாளாம். பார்க்கறதுக்கு இந்த நாராயணனும் நரசகன் அந்த ட்வின் பேபிஸ் அவ்வளோ அழகா இருப்பாளாம் பார்க்கறதுக்கு. இப்போ மனசளவில் அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ மனசாலேயும் துதிக்கிறாளாம். பகவான் அல்லவா பிறந்திருக்க மனசு. கிருத துரிய கோஷாக புஷ்போத்கரான் பிரப வருஷு. அப்போ துரியங்கள் வாத்தியங்கள் எல்லாம் கோஷிக்கிறா, புஷ்பங்களால் பகவான் வர்ஷிக்கிறா, மேலேந்து தேவாதிகள் எல்லாம். அப்போ இதெல்லாம் அவ சரீரத்தினால சேரா. காயேன வாச்சா மனசேந்திரேவா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே சுபாவாத்து கரோமி எத்த சகலம் பரஸ்மை நாராயணாயத்து சமர்ப்பயாமி தினமும் நம்ம ஸ்லோகம் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி முக்கரணங்கள்னாலும் அவ பகவானை ஸ்துதிக்கிறாளாம். ஸோ ஒன்று மனசு, இன்னொன்று காயம்னா சரீரம். ஸோ சரீரம் என்ன, இங்கே பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் அந்த வாத்தியங்களை கோஷிக்கிறதும் இப்படியாக சரீரத்தினாலே அவரை துதிக்கிறாளாம். அப்புறம் நுணுகுகு வாக்கு ஸ்துதிக்கிறாளாம் பகவானை. ஸோ காயம்னா சரீரம், காயேன வாச்சான்னு நுணுகுகு ஸ்தோத்திரம் சொல்றது, மனசேந்திரியவா மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு விடுறாரு அவர். ஸோ மனசு இதுதான் மூன்று கரணங்கள், இதெல்லாம் அந்த கரணங்களாக. ஸோ இந்த மூன்று கரணங்கள்னாலேயும் பகவானை வர்ஷிக்கிறாளாம். இது பாகவத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. முக்கரண சேவை பண்றாளாம் பகவானுக்கு. ஸோ அது ரொம்ப அழகா பட்டத்திரி இங்க சூஷ்மமா சொல்லியிருக்காரு. பிரமுதிதாக கிருதௌரிய கோஷாக புஷ்போத்கரான் பிரப புருஷு நுணுகுகு. இப்படி இந்த முக்கரணங்களால பகவானை ஸ்துதிக்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இங்க பட்டத்திரி. ஸோ அப்படியாக அதிக பிரபாவத்தையும் அஹிதானுபாவம் சொல்றாரு. அந்த பிரபாவத்தையுடைய ரெண்டு பேரும் பிறக்கிறாளாம், மூர்த்திக்கும் தர்மதேவனுக்குமாக. அடுத்த ஸ்லோகத்துல என்ன நடக்கிறதுன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா இந்த அவதாரத்துக்கு. தைத்தியம் சஹஸ்ர கவசம் கவிச்சை பரீதம் சாஹஸ்ரவத்சர தபஸ்ஸமராபிலவ்யை பர்யாய நிர்மித தபஸ்ஸமரோ பவந்தோ சிஷ்டைக கங்கடமமும் நெகதாம் சலீலம். எத்தனை விஷயங்கள்ல இந்த 4 லைன்ல சொல்லியிருக்கார் பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து இந்த 3லேருந்து 10 வரைக்கும் ரமா ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்கா. இப்போ சச் அ பிக் லோட் ஃபார் ஹர். ஆல்மோஸ்ட் 8 ஸ்லோகத்தை ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு போர்ஷனையும் யூ கேன் என்ஜாய் நோ. அவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாதி இருக்கா பாருங்க. இப்போ தைத்தியம் சஹஸ்ர கவச்சம், ஒரு அரக்கன். தைத்தியர்கள் என்ன அரக்கர்கள். அவன் அவனுக்கு நிறைய பேரெல்லாம், அப்புறமா அவனுடைய பேர் சஹஸ்ர கவச்சன்னு பேர். அப்போ என்னத்தினாலன்னா இவனுக்கு 1000 கவச்சங்கள். இந்த சஹஸ்ர கவச்சம், இந்த 1000 கவச்சங்கள் இவனுக்கு எப்படி கிடைக்கிறதுன்னா, இந்த கவச்சத்துடைய போட்டோ போட்டிருக்கவங்க. அதாவது இந்த ஆர்மர் பிளேட்னு சொல்லுவா, டிஃபென்ஸ்ல எல்லாம் போட்டுப்பாவா. ஏன்னா அந்த குண்டெல்லாம் தாக்காம இருக்கும் அவளுக்கு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் சண்டை போடுவா இல்லையா, அப்போ அந்த குத்துப்பட்டு எடுத்துன்னா அவ இறந்து போயிடுவா. அப்போ அந்த 1000 கவச்சங்கள் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கவச்சங்களை பழந்துட்டு எதுவுமே போக முடியாது, அவ்வளோ ப்ரொடெக்ஷன் அவனுடைய பாடிக்கு. அப்போ எப்படி தவம் இருந்து இந்த 1000 கவச்சங்களை வாங்கியிருக்கான் அந்த அரக்கன், அந்த டேமன். எப்படி என்னன்னா பிரம்மா கிட்ட இருந்து தவம் பண்ணி இவன் இந்த 1000 கவச்சங்களை வாங்கிட்டு இருக்கான். தபஸ் பண்ணி, கடும் கோர தபஸ் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கான். இது என்னத்தினால என்னன்னா, இவாளுக்கு சாகாவரம் இல்லையா, எப்பவும் யாராலையும் அவளை தொல்லை வரக்கூடாது. யாராலையும் எப்பவுமே அரக்கர்கள்னா அவளுக்கு எதிரிகளும் இருப்பா இல்லையா, தேவர்கள் தான் அவளுக்கு எதிரிகள். அப்போ அவாட்டேந்து எப்படியான விலகி இருக்கணும், அவளுக்கு இவாளை பார்த்து அவள் பயந்துக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சாகா வரம் வாங்கிட்டு இருக்கான் அந்த அரக்கன். இவனுக்கு இந்த 1000 கவசங்கள் இப்படி வாங்கினதுனால அதுதான் சகஸ்ர கவச்சம் கவச்சைகி பரீத்தம்ங்கிறான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கவச்சைகி பரீத்தம். ஒரு கவச்சத்துக்கு மேல இன்னும் ஒண்ணு போறாதா என்ன, 1000 கவச்சங்கள் இவன் தவமிருந்து வாங்கிட்டு இருக்கான் இந்த டெமன். அப்போ இது என்னத்தினால என்ன, இந்த 1000 கவசங்கள் என்னத்துக்குன்னா நமக்கு ஒரு ஃபன்னியா இருக்கும். என்னத்துக்கு இவனுக்கு இத்தனை கவசங்கள் தேவைப்படுறதுன்னா, சரி அதுக்கு மேல இன்னொரு வரம் கேட்டு வாங்கிட்டு இருக்கான் பாருங்க. அது என்னது, சாகஸ்ர வத்சர 1000 வருஷங்கள். சாகஸ்ர வத்சரம்னா வருஷங்கள், 1000 வருஷங்கள். 1000 வருஷங்கள் தபக சமர அபிலவ்யேகிங்கிறார். அதாவது
இவரை கொல்லணும் என்னன்னா, இவன் சாக வரத்துக்கோசரம் தான் இத்தனை கிளவரா தவம் பண்ணி இந்த 1000 கவசத்தை வாங்கி போட்டுருக்கான். அவனுக்கு கிடைக்கிறது, அவனுடைய ஓர தவஸ்னால அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த கவசத்தை எப்படி முறிக்கணும் இல்லையா? ஒன்றை முறிக்கிறதே கஷ்டம், இந்த 1000 கவசத்தை விளக்கணும். அது எப்படின்னா, ஒரே சமயத்துல தவமும் இருக்கணுமா, ஒரே சமயத்துல தவம் பண்ணணும், அட் சேம் டைம் அவங்க கூட சண்டையும் போடணும். அதுதான் இங்க தபக சமரங்கிற. தபகன தவம் இருக்கணும், அட் சேம் டைம் சண்டை போடணும். இப்போ இந்த 2 காரியத்தை ஒரே சமயத்துல 1 வருஷத்துல பண்ணினானா அப்போ ஒரு கவசத்தை முறிச்சு விடலாம் அவளுக்கு. இப்போ அது அபிலவ்யகின்னா அந்த அதை அப்படியே அறுக்கிறது, அந்த கவசத்தை அப்படி கிழிச்சுன்னு போகணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரே டைம்ல பண்ணணும், இந்த தவமும் சண்டையும் ஒரே டைம்ல பண்ணணும். அதுக்கோசரம் தான் அவர் இந்த மாதிரி இந்த ஒரு அவதாரம் எடுத்துக்கிறார். இப்போ அந்த ரெட்டை பிரிவுலாம் வந்தால் தானே இது பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் தவம் இருக்கலாம், ஒருத்தர் சண்டை போடலாம். அதுக்கு தான் இந்த ரெட்டை அவதாரம் எடுக்கிறார் பகவான். அப்போ சமர அபிலவ்யகி. அப்போ பரியாய நிமித்த. இப்போ இது முறை இது பகவானுக்கு என்னன்னா நிமித்தம். இப்போ இதை இதை முறிக்க முடியாது, ஏன்னா ஹி ரெஸ்பெக்ட்ஸ் தட். தவம் இருந்து இப்படி ஒன்று வாங்கிட்டு இருக்கேன், இல்லாட்டா பகவானுக்கு க்ஷணத்துல அவனை வதம் பண்ணிவிடலாம், அது ஒன்றும் அவருக்கு கஷ்டமே இல்லை. ஆனால் என்ன மதிப்பு கொடுக்குறார், ஏன்னா பிரம்மா இல்லையா, அவருக்கு வரத்தை கொடுத்துருக்கார். இவர் அந்த 1 நிமிஷத்துல அதை கொண்டுட்டானா அப்புறம் என்ன வேல்யூ? அவருக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ அதே வழியில தான் இவரும் போவார். ஸோ பரியாய நிமித்த தபசமரவ். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ தேவாதி இவன் என்ன பண்றான், இந்த 1000 கவசங்கள் இருக்கிறதுனால இவனுக்கு நல்ல திமிராயிடுறது. ஏன்னா அவனை யாராலையும் எதிர்க்க முடியாது இப்போ, ஏன்னா இத்தனை கவசங்கள் அவனுக்கு ப்ரொடெக்டிவா இருக்கு, ஒத்தராலையும் அவனை எதிர்க்க முடியாது. அப்போ எல்லாரும் இப்போ பகவான்கிட்ட போய் கேட்கிறா, ஐயோ எப்படி தப்பிக்கிறது? அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிடுறது இந்த அசுரனுக்கு. இவனுக்கு சகஸ்ர கவச்சம்னு பேரு வேற, 1000 கவச்சங்களை போட்டுட்டு இருக்கான். அப்போ இவன் எப்படி ஒழிக்கிறது? இவளால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இவன் வாங்கியிருக்கிற வரன் அப்படி 2 சைமல்டேனியஸா பண்ண முடிஞ்சாதான் ஒரு 1000 வருஷம் இப்படி முறிக்கணும், ஒன்னொன்னா முறிச்சுட்டு போனாதான் இவரை கொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதெல்லாம் சாத்தியமா? ஒருத்தருக்கும் சாத்தியமே இல்லை. அப்போ எல்லாரும் பகவானை போய் வேண்டிக்கிறான், என்ன வாக்கம் பண்றதுன்னு முறையிடுறான். அப்போதான் பகவான் இப்படி ஒரு அவதாரம் எடுக்கிறார், நரநாராயண அவதாரத்தை எடுக்கிறார் பகவான். அப்போ பரியாய நிமித்த. அப்போ அது முறையாகவே அதே ஃபாலோ பண்ணிட்டு இவர் என்ன பண்றாருன்னா தபக சமரம். அதாவது ஒருத்தன் தபஸ் ஒருத்தர் தபஸ் பண்ணுவார், ஒருத்தர் சண்டை போடுவார். தபக சமரோ பவந்தோ. பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், அவளுக்கு எல்லாமே குருவாயூரப்பன், அவர் தானே மகாவிஷ்ணு. இப்போ குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், தங்களால் இந்த தவமும் தபக சமரம் இந்த சண்டையும் தங்களால் முறையாக செய்யப்பட்டதாமே இல்லையா? அதுக்கு தான் இந்த அவதாரமே. ஸோ தபக சமரோ பவந்தௌ. பவந்தோன்னா இந்த ரெண்டு பேருமா கடைசியில என்ன பண்றாங்க இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இப்போ முதல் படத்துல பகவான் நாராயணன் உட்கார்ந்துட்டு இருக்கார், தபஸ் பண்றார். அப்ப நரன் அவன் இந்த சகஸ்ரத்தை ஒரு ஃபர்ஸ்ட் கவசத்தை அவன் எடுக்கிறான். சண்டை போடணும், 1 வருஷ காலம். அது 1 வருஷ காலம் நான் ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் அவனை அழிக்க முடியும். அப்போ இது முதல்ல ஒருத்தர் தபஸ் பண்றார், ஒருத்தர் அவனுடைய கவசத்தை முறிக்கிறார். இதுதான் இதனாலதான் அந்த இரட்டை அவதாரம். இப்போ அடுத்து கீழே இருக்கிற படத்தை பாருங்க. இப்போ நரன் அவர் தபஸ் பண்றார், பகவான் சண்டை போடுறார். அப்போ அதுல 2வது வருஷம் 2வது கவசம். ஸோ இந்த மாதிரி ஒரே சமயத்துல தபக சமரம் ரெண்டும் சைமல்டேனியஸா பண்ணிட்டே போய் கடைசியில சிஷ்டைக கங்கட மமம் ஒன்ன மாத்திரம் சிஷ்டைக கடைசியா ஒன்ன மாத்திரம் விட்டு வைக்கிறாராம். ஒரு கவசத்தை மட்டும் விட்டு வைக்கிறாராம் கடைசியா. இப்ப பாருங்க, அது முறிச்சுட்டே போறா, ஒன்னொன்னா முடிச்சுட்டே போறாவா. இந்த கவசங்கள் நீங்க ஒரு கவசம் பார்க்கலாம் எப்படி இருக்கு, ஆர்மர் பிளேட்டு. ஸோ கடைசியில என்ன பண்றாருன்னா ஒன்னு விட்டு விடுறாராம். சிஷ்டேக கங்கடம் அமும்னா அந்த அசுரனுடைய ஒரு கவசத்தை விட்டுவிட்டு நெகதாம் சலீலம், நெகதாம்னா அவனை வதம் பண்ணி விடுறாரு, சலீலம் விளையாட்டாக பண்ணி விடுறாராம். சரி, பகவானுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவருக்கு இந்த தவம் இருக்கணும்னோ இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அவருக்கு. அவர் ஸ்வயம் தபஸ்வி, எல்லாமே அவருக்கு தெரியும், அவர் தானே எல்லாமே இல்லையா? ஸோ அவருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராசஸ்ல போக வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. அப்பவும் அவன் வாங்கியிருக்கான் இல்லையா, அந்த மாதிரி அது பேர்பட்ட ஒரு வரத்தை அவன் வாங்கியிருக்கானே.
ஸோ அதனால்தான் அதே மாதிரி பரியாய நிமித்தங்கிற பட்டச்சரி அதே ஃபாலோ பண்ணிட்டு அந்த தவம் இருந்து அவனோட சண்டை போட்டு இந்த அவனை 999 கவசங்களையும் கிழிச்சுடுவானாம். கடைசியில் ஒரே சிஷ்டைக கங்கட்டமும் ஒரே ஒரு இது கவசத்தை மாத்திரம் விட்டுடுவாளாம். விட்டு கடைசியாக பகவான் அவனை பதம் பண்ணி விடுறான். சலீலம்ங்கிறார். அவர் விளையாட்டாக கொண்டு விடுறான். ஏன்னா பகவானுக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவருக்கு இது ஒன்றும் இவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்பவும் அது முறையாக இருந்து அவனை கடைசியா ஒரு கவசத்தை விட்டுடுறார். இந்த ஒரு கவசம் குண்டலத்தோட பிறக்கிறவன் தான் கர்ணன்னு சொல்றான். அது கூட சில இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் உண்டு. அப்போ அவன் தான் கர்ணன்கிறான். அப்போ பாகவதத்துல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது என்னன்னா, நாராயணன், நரன் அர்ஜுனன், நாராயணன் கிருஷ்ண பகவான். இந்த சகசிர கவச்சன் ஒரு கவச்சத்தோட மிஞ்சின சகசிர கவச்சன் தான் கர்ணனா. இப்போ சகசிர கவச்சன் ஒரு குண்டலமும் அவனுக்கு ஒரு கவச்சமும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அந்த மகாபாரதத்தில் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் அர்ஜுனால கொல்லப்படுறாரு இல்லையா? மகாபாரதத்தில் இந்த குருட்சேத்திர போரில் அர்ஜுனால கர்ணனும் கொல்லப்படுறான். ஸோ அப்படியாக அவனுடைய இது முடிஞ்சு போயிடும். ஸோ இப்படியாக இந்த ஒரு சகசிர கவச்சனை கொல்றதுக்குன்னே எடுத்த அவதாரம் இந்த நரநாராயண அவதாரம். ஸோ இந்த 4 லைன்ல உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் வருது. ஒரு பகவான் ரொம்ப விளையாட்டாகவே அவனை கொண்டு விடுறாராம். இப்போ அடுத்து என்ன நடக்கிறதுன்னா, அன்வாச்சரன் உபதிஷன் அபிமோக்ஷ தர்மோ ஸ்வம் பிராத்ருமான் பதரிகாஸ்ரம மத்யவாத்சி சக்ரோததே சமதபோபல நிஸ்ஸஹாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம். இங்கேயும் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப அன்வாச்சரன் உபதிஷன் மோட்ச தர்மம்ங்கிறார். இங்க பார்க்கலாம் நீங்க இந்த 2 பேரும் யோகிகளாட்ட நரன் நாராயணன். இந்த பகவானுக்கு நீர திருமேனி அவர் தான் நாராயணன். கீழே அவர் ஒருபடி கீழே உட்கார்ந்து இருக்கிறதா நரன். அப்ப இவ ரெண்டு பேருமா அன்வாச்சரன் உபதிஷன்கிறார். இவ சும்மா ஒண்ணு எப்படி மிகுதியுள்ள நாட்கள்ல பத்ரிகாசிரமத்துக்கு போயிடுறாங்களாம். இப்ப கூட இருக்குங்கிற எல்லாரும் பத்ரிகாசிரமத்துல அவள் கோவில் இருக்கான். ஸோ இவ என்ன பண்றான்னு பகவான் என்ன பண்றாங்கன்னா இந்த மோட்ச தர்மத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். அப்போ அது உபதிஷன்கிறார். உபதிஷன் அன்பாச்சரன். அன்பாச்சரன்னா அவர் அந்த மோட்ச தர்மத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு அவரும் கடைபிடிக்கிறாராம். இப்போ இந்த மோட்சம் கிடைக்கணும்னுட்டு நம்ம தியானம் எல்லாம் பண்றோம். சமாதி நிலைக்கு போய் பகவத் ஸ்வரூபத்தை பார்க்குறோம். எல்லாரும் எப்படி திரும்பி வராத ஒரு நிலைக்கு போறோம். இப்படி நிறைய படிக்கிறோம் இல்லையா? அப்போ பகவான் அதே மாதிரி அன்பாச்சரன் இதுதான் பிரம்மனிஷ்டம்னு சொல்லுவா. அதாவது நிஷ்டம் தானே அனுஷ்டிக்கிறது. அதாவது எப்படி மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை அனுஷ்டானம் பண்ணணும், அனுஷ்டிக்கணும் இல்லையா? அதுதான் அனுஷ்டானம், பிரம்மனிஷ்டம்னு சொல்லுவா. இப்போ இவரோ பகவான், இவரே மோட்சத்துடைய பயன்தான். இவரை நம்பிதான் நம்மளே தியானத்தில் இருந்து அவர்கிட்ட தான் போய் அடைய பார்க்குறோம் நம்ம இல்லையா? அவரை போய் அடையிறதுக்கு நம்ம விரும்புகிறோம். ஸோ மோட்சத்துடைய பயனே பகவான் தான். ஆனால் அவரே அவர் அனுஷ்டிக்கிறார் பாருங்க. ப்ராக்டிஸிங் அண்ட் ப்ரீச்சிங்னு சொல்லுவா இங்கிலீஷில். இதை அதாவது நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ இன்னொருத்தருக்கு அதை நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், குழந்தையில டிவி பார்க்காத இடான்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு இருப்போம், சீரியல் பார்த்துட்டு இருப்போம். சரி, இது தப்பு இல்லையா? அப்போ அந்த குழந்தை என்ன நினச்சிக்கும், நம்மகிட்ட டிவி பார்க்காதே சொல்கிறா, ஆனால் அம்மா அப்பா உட்காந்து டிவி பார்க்குறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு கள்ளத்தன்மா உட்காந்து பின்னால் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இல்லாட்டா இப்போ தான் மொபைல் எல்லாம் இருக்கே, எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவள் சாத்தம் எல்லாம் என் ரூம்லேயே பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம இல்லையா? எப்பவுமே நம்ம என்ன ப்ராக்டிஸ் என்னத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோமோ நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும். நம்மளும் அதை வி ஷுட் see that நம்மளும் ஃபாலோ பண்ணுறோமோ. என்ன தர்மத்தை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்ம அதை முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதைத்தான் பகவான் இங்கே பண்ணுறார், காமிச்சு கொடுக்குறார், வாழ்ந்து காமிச்சு கொடுக்குறார் பாருங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படிதானே இல்லையா? வாழ்ந்து காட்டுறாரு அவள்லாம் இல்லை. வந்தவுடனே அவளை நரஜன்மம் எடுத்து என்னத்துக்கு வரான்னா இப்படி காமிச்சு கொடுக்குறா, இப்படி இருந்தானா இதுதான் உங்களுக்கு பலன், இப்படிதான் இருக்க முடியும், இதுதான் நடக்கிறது, இந்த மாதிரி நமக்கு வாழ்ந்து காட்டுறா. அப்போ இவரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆசிரமத்தில் உட்காந்துட்டு அவளும் அந்த பிரம்மனிஷ்டையில இருந்து, அதே மாதிரி ஸ்ரோத்ரியம், உபதேசம்னா ஸ்ரோத்ரியம்னு சொல்லுவா அவளை. அதாவது அவள்
சொல்லி கொடுக்குறா இல்லையா. இப்போ கீழே பார்க்கலாம், இவ 2 பேரும் உட்காந்து உபதேசம் பண்றா எல்லாருக்கும். நாரதர் எல்லாம் கூட உட்காந்துட்டு இந்த கேட்பாளா எல்லாரும். நீங்க நாரதர் பாருங்க, தம்பூரா வச்சு உட்காந்துருக்கா. ஸோ அவர் கூட கேட்பறான். அதுதான் உபதேசம், அன்வாச்சரன் உபதேசம். அப்போ பிராக்டிசிங் அண்ட் ப்ரீச்சிங் இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்றாங்க பாருங்க. ஸோ ரிமைனிங் டேஸ் பத்ரிகாசிரமத்தில் உட்காந்துட்டு அன்வாச்சரன் உபதிஷன் அப்படி மோட்ச தர்மம், மோட்ச தர்மத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான். இப்போ இந்த மோட்ச தர்மத்துக்கு எப்படி என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் அதுக்கு உள்ள உபதேசங்கள், இது எல்லாத்தையும் இந்த மோட்ச தர்மத்தை அவள் சொல்லி கொடுக்குறான். இப்போ துவம் பிராத்ருமான் பதரிகாசிரமம் அத்தியவாசின்னு சொல்றார். பிராத்ருமான் யாரு? நரனோட கூட இல்லையா, நாராயணன் அவர் தான் பகவான். நரனோட கூட பத்ரிகாசிரமத்துல, பிராத்ருமான்னா அவனோட கூடப்பரப்பு இல்லையா, அதான் பிராத்ருமான் கூடப்பரப்போட பத்ரிகாசிரமத்துல போயிட்டு அத்தியவாசி அவர் இருந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணிட்டு ப்ரீச்சும் பண்ணிட்டு இருந்தார். அன்வாச்சரன் உபதேசம் ரெண்டையும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப கிரமமா நடந்துட்டு இருக்கு பத்ரிகாசிரமத்துல. அப்போ என்ன இவருடைய தப்போ பலம், நான் அப்படியே இந்த நிஷ்டை, பிரம்ம நிஷ்டைன்னு சொல்லுவா, எதுலையுமே பிரத்யாகாரம், இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி பண்றாரு அவர். இப்போ சக்ர அத இந்திரன், இந்திரனுக்கு எப்பவுமே பயம். ஏன்னா இவர் மேலுக்கு போயிடுவார் இல்லையா, இவர் இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வந்துட்டு கடைசியில் தன்னுடைய பதவி எங்கேயான்னு பறிபோயிடுமோன்ட்டு இந்திரனுக்கு எப்பவுமே பயம். அப்போ என்ன, சக்கரன்னு அந்த சக்கர லோகத்தில் இருக்கா இல்லையா, சக்கர நிலையத்தில் இருக்கா, அதனால சக்கரகன்னு பேர் இந்திரன். இப்போ இந்திரன் என்ன பண்ணுவான், தங்களுடைய பட்டத்தை குருவார்ப்பனை பார்த்து சொல்றார், தே சம தபோபல, சம தபோபல, அது தபோபலம் சம, இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அது தபத்தில் இருக்கார் அவர் இல்லையா, காட்டி கொடுக்குறாரு, இப்படியாக்கு நீ பிரத்யாகாரம் பண்ணணும், இப்படி தியானம் பண்ணணும், அந்த மாதிரி உபதேசமும் பண்ணி கொடுக்குறாரு அவர். அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு அதான் க்ஷம தபோபலங்கிற ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ க்ஷம தபோபல, இந்திரிய நிகிரகம் பண்ணி தவம். அப்போ அந்த பலத்தை பார்த்துட்டு நிஸ்ஸகாத்மா, பொறுக்கிறதுல இந்திரனுக்கு பொறாமை அவனுக்கு. அப்போ இவரால் இப்படி பண்ண முடியறது, அப்போ பொறுக்க முடியறது, எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் நல்லவாழ என்ன பண்றது, அத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணி இந்திரலோகத்துக்கு வந்துட்டானா என்ன ஆறுது, இந்திரனுக்கு அங்கேருந்து வெக்கேட் பண்ணி போகத்தான் வேணும். அப்போ நிஸ்ஸகாத்மா, பொறுக்கிறது இல்லை அவனுக்கு. அப்போ என்ன பண்றான் இவனுக்கு அடுத்து, திவ்யாங்கனா, திவ்ய ஸ்திரீகள், அங்கனான ஸ்திரீகள், நல்ல தேவலோகத்து ஸ்திரீகள், அழகாப்பா பார்க்கறதுக்கு, பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, அவளை பார்த்தாலே எல்லாரும் மயங்கி விடுவா, அப்பேற்பட்ட ஸ்திரீகள். திவ்யாங்கனா பரிவிருத்தம், புடை சூழ நிறைய பேரை, பரிவிருத்தம் பிரஜிகாய மாரம்னா மன்மதன். ஸோ மன்மதன் கூட இந்த திவ்யாங்கனைகள் எல்லாம் புடை சூழ அவனை ஏவராளாம், நீ போயிட்டு எப்படியான இவருடைய தவத்தை நீ கெடுவிருத்தி விடு. சரி, இவர் தவத்திலேருந்து விட்டு போயிட்டானா, இவர் மோகிச்சு ஏதாவது எடுத்துன்னா தவபலம் போயிடுறது இல்லையா, அப்போ ஹீ இஸ் சேஃப். அப்போ அந்த பொறுக்க முடியாதுக்கு இந்த மாதிரி பண்றான் இந்திரன். ஸோ சக்ரோத தே சம தபோபல நிஸ்ஸகாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயன ஏவர்து மாரம்னா மன்மதன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மன்மதன் மேலே பார்க்கலாம், மன்மதன் அவனுடைய பானத்தோட, மேபி இந்த கதை நம்ம இது பார்க்கும்பொழுது மன்மதனோட உருவத்தையும் பார்க்குறோம், நம்ம அந்த பானத்தை வச்சுட்டு வரான். நம்ம இந்த சிவன் எரிக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு உடம்பு இருந்திருக்கு இல்லையா, இது அது நான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நான் சொன்னேன், சிவன் ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷ காமன் அவர் வந்து மன்மதன், காமன்னா மன்மதனுடைய சரீரத்தை எரிச்சு விடுறாருலே சிவபெருமான், அதுக்கு முன்னால இருந்த சரீரமும் ஒன்றும். ஸோ மன்மதனோட கூட இது ஒரு யுகத்தில் நடந்த கதைகள் இல்லையா, அப்போ அவ கூட இந்த திவ்யாங்கனைகள் அங்கனை இவாள் எல்லாரும் சேர்ந்து பரிவிருத்த புடைசூழ அனுப்பிச்சுடுறார், எப்படியான ஒரு தவத்தை கலைக்கணும்னுட்டு அனுப்புகிறான் இந்திரன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் இவ எல்லாருமா இவ 2 பேருமா தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறா, இவருடைய தவத்திலேருந்து இவரை கலைக்கிறதுக்கு பார்க்குறா அவ எல்லாருமா. அந்த அடுத்து என்ன ஆகுதுன்னா, காமோ வசந்தமலயா நிலபந்துஷாலி காந்தா கடாட்ச விஷிகை விகசத் விலாசை வித்யன் முகுர கம்ப முதீக்ஷ சத்வாம் பீதஸ்பயாத ஜகதே மிருதுஹாசபாஷாம். இப்போ வந்து மன்மதன், காமன் வந்து மன்மதன், இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், மன்மதனை மேல பார்க்கலாம், காமன் மன்மதன், வசந்தன் கூட வந்து இவெல்லாம் மயக்கிறதுக்குள்ள ஆள் எல்லாரையும்.
மன்மத பானம் சொல்லுவா இல்லையா, பானத்தை விட்டு இவளுடைய இதை நிஷ்டையை கலைக்க பார்ப்பனவன். ஸோ காமன், வசந்தன், மலைய அணில, மலையான தென்றல், நல்ல சுகமான காற்று வீசுறது. ஸோ காற்று, அதாவது நல்ல இந்த மாதிரி நல்ல நைஸ் அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியரை உருவாக்கி எப்படியான்னு இவாளுடைய அந்த நிஷ்டையை கலைக்கணும். அதுதான் இந்திரனுடைய இது லக்கு. அப்போ அதே இவாளை அறிவிச்சிருக்கானவன். பந்துஷாலி, பந்துஷாலின்னா இந்த பந்தங்களோட இவாளோட சுற்றத்தார்னு சொல்கிறோம் இல்லையா, வசந்தன், மலையான தென்றல் காத்து, அப்புறம் காந்தா கடாட்சம், நல்ல அழகான பார்வை. கடாட்சம்னா நல்ல அழகான பார்வையாம். அந்த பெண்களுக்கெல்லாம் அத்தனை அழகான பார்வை. காந்தா கடாட்ச விஷிகேகி, மன்மதன் அவனுடைய மன்மத பானத்தை தொடுக்கிறான். இந்த பெண்மணிகள் எல்லாம் கண்ணால பகவானை கண்ணடிக்கிறது சொல்றோம் இல்லையா, அத்தனை அழகான கண்களா. ஸோ கண்ணால பகவானை அடிக்க பார்க்குறாவா. அதுதான் விஷிகேகி. விஷிகேகினா பானம். ஸோ மன்மத பானம், கடாட்ச விஷிகேகி, இவா விஷிகேகினா பானம்னு அர்த்தம். ஸோ அந்த பானத்தை விடுறதுக்கு இவாளும் சேர்ந்துக்கிறான். ஸோ இப்படியாக நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த தென்றல் இல்லையா, சுகமான அந்த காற்று, மேல காமன், வசந்தன், இந்த திவ்யாங்கனைகள் எல்லா பாட்டும் டான்ஸும், அவளுடைய இது சலங்கையால் இப்படி சத்தம் போடுவா, அப்படி சுற்றி சுற்றி வருவா. அவளுடைய பார்த்து இவ்வளோ கண்ணை மூடின்னு தியானத்தில் இருப்பார். இப்படியே டிஸ்டர்ப் பண்ணி கண்ணை திறந்து பார்க்க வச்சுட்டோன்னா அழகில் மயங்கி போயிடுவா இல்லையா. அதுதான் பானத்தை தொடுக்கிறதுக்குள்ள அர்த்தம். ஸோ விஷிகேகி விகசத் விலாசேகி, விகசத் விலாசேகி, இப்படி ரொம்ப ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியரை உருவாக்கி விடுறானா மன்மதன். விகசத் விலாசேகி, இப்படி ஒரு சேஷ்டை இல்லையா, இப்படிலாம் பண்ணினானா எல்லாருமே மயங்கி போயிடுவா. வித்யன், வித்யன்னா இப்படி பண்ணிண்டு இந்த பானங்கள் எல்லாம் தொடுத்துக்கண்டு முகூர் முகுங்கிறார் அவர் அடிக்கடி. இப்போ ஏன்னா இவரும் அசங்க மாட்டார், அகம்பம்ங்கிறார். பகவானும் அசங்கிறதில்லை. இவன் 2 பேர் தவத்தில் இருக்கா, நிஷ்டையில் இருக்கா, துளி கூட அசங்கிறதே இல்லையா. ஆனால் என்ன, சுற்றி ப்ளசண்ட் ப்ரீஸ், அப்புறம் அந்த சலங்கையோட சத்தம், அந்த வாடி பாட்டு, அந்த மனம், நறுமணமவா மேலேருந்து வர்றது, இந்த மாதிரிலாம் வந்தானா எல்லாருக்குமே நிஷ்டை கலைஞ்சு போயிடும் இல்லையா. ஆனால் இப்போ இவரோ அசங்கிறதே இல்லை. அப்போ இங்கே என்ன சொல்றார், முகூர் முகு, அடிக்கடி அடிக்கடி இந்த மானத்தை விடுறாளாம்பா. அதான் முகூர் முகு, முகுன்னா அடிக்கடி அடிக்கடி. இப்போ முகூர் முகு வித்யன், அடிக்கடி இந்த பானங்களை விட்டுண்டே அவ சுற்றி 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 வரா. அதை ஆனால் உதீக்ஷ சத்வாம், பட்டத்திரி குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், உங்களை இப்போ பகவான் வந்து இந்த நரநாராயணனா வந்திருக்காரு இல்லையா, நாராயணனா வந்திருக்காரு, தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்போ துவாம்ங்கிறார், உதீக்ஷத்வாம் அகம்பம், பகவானும் அசங்கிறதே இல்லை. அப்போ அந்த அசங்காத அந்த பகவான் அதை பார்த்தோன்னு உதீட்சி அதை பார்த்துட்டு பீதஸ்துவயாத்த, தங்கள் பகவானை பார்த்து பயந்துன்னு விடுறாளாம். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கூட அவர் அசங்கிறதே இல்லை. அந்த இடத்த விட்டு துளி இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணையும் திறக்கிறதுல பார்க்கறதும் இல்லை, அசங்கிறதும் இல்லை. அப்போ அவளுக்கு பீத்தகனா பயந்து போயிடுறாளாம் இந்த ஸ்திரீகள் எல்லாம். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு கூட அவர் அசங்கிறதே இல்லை. அப்போ உதீட்சத்வாம் பீத்தக, அதாவது பார்த்துட்டு பயந்து போயிடுறாள் அவ. அப்போ இவர் என்ன பண்றார், ஜகத்தே மிருதுஹாச பாஜாங்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, அவ கண்ணை திறந்து பார்க்கறாரு, இவ எல்லாரும் சுத்தி இருக்காவா இந்த தவச கலைக்கிறதுக்கு. அப்போ சிரிச்சுக்கிண்டே பேசுறாரு அவகிட்ட, சிரிச்சுக்கிண்டே அவகிட்ட சொல்றானா. அது அடுத்து நம்ம பார்ப்போம். அப்போ என்ன அவளை இவ எந்த அளவுக்கு போனாலும் இவரை ஒண்ணுமே பண்ண முடியறதில்லை. அப்போ என்ன, இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் பயம், மன்மதனுக்கெல்லாம் பயம் பிடிச்சு விடுறது. ஏன்னா இவர் கண்ணை திறந்து பார்த்து எங்கேயானு சாபம் விட்டுட்டானா போச்சு இல்லையா, எல்லாரும் எரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அந்த பயம் வேற இவாளுக்கு. ஆனாலும் இவாளுக்கு ஆகியே இருக்கு, இவாள் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியும் இல்லை. அப்போ அதனாலதான் இவ வந்து பயந்து போயிடுறான்னு சொல்றாரு. ஆனாலும் அந்த நிஷ்டையில இருந்தவர் பார்த்துட்டும் மிருதுஹாச பாசா வச்சுக்கிறாராம் அவர். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, இதுல இருந்து ஒரு பாடம் இருக்கு. இவெல்லாம் இந்த பிரம்மனிஷ்டம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கோவமே வரக்கூடாது. இப்போ இவ சுத்தி இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணினாலும் சிவபெருமான் கோவிச்சுன்னு விட்டார் இல்லையா. அவர் கண்ணை திறந்து பார்த்து உடனே மன்மதன் வந்து எரிச்சு விடுறாரு அவர். ஆனா இவருக்கு கோபம் வருது இல்லை பாருங்க. மிருதுஹாச, மிருதுவா சிரிக்கிறாராம், பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இதுதான் வித்தியாசம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும். சிரிக்கிறார், மிருதுஹாச பாஜா. அப்போ அவர் அது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி தபத்துல இருந்தாரு எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட அவ வந்து
கொஞ்சம் கூட அசங்கவே விடாதுங்கிறது. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பண்றா இல்லையா, அப்படி பண்ணினா கூட கொஞ்சம் கூட அந்த நிலையிலிருந்து பிசகிறதே இல்லை. அவளோட குறியெல்லாம் அந்த தவத்துலதான் இருக்க ஒழிய எதுலேயும் அந்த நாட்டமே போறது இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. ஸோ கோபம் வரக்கூடாது இந்த மாதிரி நிஷ்டையில இருக்கும்பொழுது. நம்மளும் இப்போ பூஜை எல்லாம் பண்ணிருக்கும் போது யாரானு வந்து டிஸ்டர்ப் பண்ணினா என்ன, அப்போ உடனே கோபம் வரும், நமக்கு திட்டுவோம், கத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு பாடமாக்கும். ஸோ பகவான் இது மாதிரி பண்ணி நமக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு, இப்படி இருக்கணும், நீ இந்த மாதிரி நிஷ்டையில் இருக்கும் பொழுது உனக்கு தொந்தரவுகள் வந்தானா கோட்டிம் தெப்பா ஹரிம் ஸ்மரித்துங்கிறார். எத்தனையோ தடங்கள் வரும் நமக்கு இல்லையா. நம்ம குளிக்க போனானா அப்பதான் யாரானு வந்து வெள்ளடிப்பா, அப்போ ஏதாவது பூஜை பண்ண போனானா யாரானு தொந்தரவு பண்ணுவா. இந்த மாதிரி எப்போ உண்டு, இல்லை ஃபோன் கால் வரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நல்லா பூஜையெல்லாம் பண்ணுவா, மொபைல் ஃபோனு காதில் வச்சுருப்பா. அவள் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அந்த மொபைல் ஃபோனுக்காக, அதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் கை மாத்திரம் பகவானுக்கு பூவை போட்டுருப்பா, ஆனால் மொபைலை காதில் வச்சுருப்பா. ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அந்த இவாள் பூஜையெல்லாம் வந்து பண்ணுறவாள்லாம் நிறைய பேர் ஃபோன் வச்சுருப்பா. அது ஃபோனோட அடுத்த பிஸ்னஸ்ஸை இது அதில் இருப்பாளே ஒழிய அடுத்து எங்கே போய் சம்பாதிக்கலான்ட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம், வாய் வாட்டுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணுவா. ஆனால் அது சேம் டைம் அந்த தியானம் அதில் இருக்காது. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு கரகாட்டக்காரன் இருந்தானா அவன் என்ன பண்ணுவான், வந்து குறி சொல்லுவன், டான்ஸ் ஆடுறா. நீ கரகாட்டக்காரன்லாம் பார்த்துருக்க இல்லையா, ஜம்முன்னு டான்ஸ் ஆடுவா, ரோப்பில் நடப்பா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் இந்த தலையில் அந்த கரகம் இருக்கும் இல்லையா, அவனுடைய குறியெல்லாம் அந்த கரகம் கீழே விழாமல் இருக்கணும். சரி, அந்த தியானம் எல்லாம் பண்ணிட்டும் அட் சேம் டைம் அந்த இது மேலேன்னு அந்த கீழே அந்த மேலே இது விழாமல் இருக்கிறத அதில் தான் அவனுடைய தியானம் எல்லாம் அதில் தான் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எத்தனை தொல்லைகள் நம்ம சுற்றி இருந்தாலும் நம்ம ஒரு காரியம் தொடங்கிவிட்டானா, இப்போ சாப்பிடும்பொழுது அதே மாதிரி சாப்பிட்ணும், உடனே எழுந்து கையை எலிமெண்ட் அவங்ககிட்ட பேச போகக்கூடாது. நீ எந்த ஆரம்பிக்கிறியோ அந்த காரியத்தை முடிக்கணும். ஸோ ஏன்னா நமக்கு தடங்கள் வரத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி இதுலேருந்துலாம் நம்ம எத்தனையோ விஷயங்களை கற்றுக்குறோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, भीत्यालमङ्गज वसन्त सुराङ्गनावो मन्मानसं विहजुषुत्वमिति ब्रूणः त्वं विस्मयेन परितस्तुवतामतेषां प्रादर्शयस्व परिचारककातराक्षीम्. இப்போ என்ன சொல்கிறார், சிரிச்சுக்கிண்டே அவளை பார்த்து சொல்கிறாரா, பீத்திய அலம், பயந்துக்காதீங்கோங்கிறார். பீத்தியாலம் எத்தனை சாந்தமாக பதில் சொல்கிறார், பயந்துக்காதேங்கன்ட்டு அவளை பார்த்து சொல்றாரு. பீத்திய அலம் அங்கஜ, அங்கஜ யாரு, மன்மதன். மன்மதனை நீங்க மேல பார்க்க, மன்மதனை பார்த்து சொல்ற பயந்துக்காதேங்கிறாரு. வசந்தன் கூட வசந்தன் இருக்கார், அவற்றின் பயப்படாதே. சுராங்கனா, ஒவ்வொருத்தரையும் அட்ரஸ் பண்றாரு அவர் பகவான், யாரையும் விடுறது இல்லை. மன்மதன், வசந்தன், தென்றல், சுராங்கனைகள் எல்லாரையும் பார்த்து சொல்றாராம், யாரு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பீத்திய அலம், பயந்துக்காதேங்கிறார் அவர். அப்போ அடுத்து என்ன சொல்றார், அவளுக்கு உபதேசம் பண்றாரு பாருங்க. மன்மானசம் த்விஹ ஜுஷுத்வம் இதி ப்ருவாண ஜுஷத்வம் இதி ப்ருவாணங்கிறார். மன் மானசம், இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு. என் மனசு, என் மனசுல நான் நினைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்குங்கிறார். பகவான் அல்லவா, அவர் மனசுல என்ன நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த நல்ல எண்ணத்தோட நீங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு ஒரு அர்த்தம், மன் மானசம் இது இஹ த்விஹ, மன் மாரசம் து இஹ த்விஹ, அது சேர்ந்து வருது. ஸோ து இஹ அது சொல்றாரு பகவான், இந்த மாதிரி சொல்றாரு. ஸோ என் மனசுல இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கும். அப்புறம் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு நிஷ்டையில் இருக்கார் இல்லையா, அப்போ அந்த பூஜையை அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோ. நான் பண்றது அந்த முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். மன் மானசம், என் மனசு அளவில் நான் பூஜை மனசால நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதையும் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. என் மனசோட எண்ணப்படியும் நடந்துக்கோ, என் மனசை நிறுத்தி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதையும் நீங்க கடைபிடிக்க பாருங்க. ஏன்னா அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதையும் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு. பூஜை மாதிரி அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அப்போ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, என் மனசால நான் உருவாக்கின ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நீங்க வாங்கிக்கணும். 3 அர்த்தம் உண்டு மன் மானசம்ங்கிறதுக்கு இங்க. ஸோ இந்த 3 அர்த்தத்துல ரொம்ப அழகா ஒரே லைன்ல சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரி. மன் மானசம் த்விஹஜுஷுத்வமிதி ப்ருவாணஹ. அப்புறம் அடுத்து என்ன சொல்றார் பகவான் பாருங்க, துவம் விஸ்மயேன, துவம் குருவார்ப்பன் பார்த்து பட்டத்திரி சொல்வார், துவம் விஸ்மயேன ரொம்ப ஆச்சரியமா,
பரிதக மேல இந்த படத்தை பாருங்க, பரிதக சுவதா மதேஷாம். பகவானை சுத்தி நரநாராயணன் பகவானை சுத்தி இந்த ஸ்திரீகள் எல்லாம் இருக்கா. இந்த ஸ்திரீகள் எல்லாம் பகவானுடைய பரிச்சாரகர்கள், பகவானுக்கு சேவை பண்றவா இவாள்லாம். ஸோ அது பகவானுக்கு சேவை பண்றவா எத்தனை வினயமா அவரை சுத்தி நின்றுட்டு பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. அப்போ துவம் விஸ்மயேன பரிதகன சுத்தி நின்றுண்டு சுவதா மதேஷ சுதிச்சுக்கிண்டு பகவானை சுதிச்சுக்கிண்டு நின்றுட்டு இருக்கா. தர்மம் பிராதர்ஷய அவள் அவள் காட்டி கொடுக்குறாராம். இந்த சுராங்கனைகள் எல்லாம் சுத்தி நின்றுட்டு எல்லாரும் இவளை கண்ணடிச்சுட்டு எல்லாம் சுத்தி நடந்துட்டு இருக்கா இல்லையா, அவளை பார்த்து பிராதர்ஷிய காட்டி கொடுக்குறாராம். பிராதர்ஷய ஸ்வபரிச்சாரக தன்னுடைய பரிச்சாரகர்கள், தன்னுடைய தேவதாசிகள் வாழ பகவானுக்கு பணிவிடை செய்கிற இவாளை எல்லாம் காட்டி கொடுக்குறாளாம் அவருக்கு. ஸ்வபரிச்சாரக காதராட்சி, அக்ஷின கண்ணு, அவா கூட அவ்வளோ அழகா இருக்காளாம் பார்க்கறதுக்கு. அழகான கண்களை உடைய தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய தனக்கு பணிபுரிய இவாளெல்லாம் காட்டி பிராதர்ஷி அவளுக்கு காட்டி கொடுக்குறாராம் பகவான். கீழே வாழை சுற்றி நின்றுருக்கா இல்லையா, இப்போ அது எத்தனை அழகாக சுற்றி இருக்கு இல்லை, ரமா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. ஸோ காட்டி கொடுக்குறாரு அவர். பிராதர்ஷய ஸ்வபரிச்சாரக காதராட்சி, அவ்வளோ அழகான கண்களாம் அவளுக்கெல்லாம். இவாளை விட அவள் அழகா இருக்கான், அவ்வளோ அது பார்க்குறாளாம். இவள் எல்லாரும் சுற்றி பார்க்கலாம் தான், அவளை அத்தனை அழகா இருக்காளா. பகவானை சுற்றி காட்டி கொடுக்குறாரு பகவான் அவளுக்கு. நீ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ என்னாச்சு, சம்மோகனாய மிலிதா மதநாதயஸ்தே त्वद्दासिका परिमलै किल मोहमापुः दत्तां त्वया जगृहुत्रपयैव सर्व स्वर्वासि गर्वशमनि पुनरूर्वशीं ताम्. இப்போ என்னாச்சு, இப்போ சம்மோகனாய மிலிதாக இவரை மோகிக்க வேண்டிட்டு, அதாவது வாழோட தபசை கலக்கணும்னுட்டு சம்மோகனாய மோகனாயனா அவரை மோகிக்கணும்னுட்டு மிலிதாக கூட்டவா வந்திருக்கா. எல்லாருமா கூட்டு சேர்ந்துட்டு யாரெல்லாம், காமன் வசந்தன் மலையன் மாருதன் சுராங்கனைகள் எல்லாருமா வந்திருக்கா. மதநாதயஸ்தே மதன் கூட இவ அத்தனை பேருமா புடை சூழ அத்தனை பேருமா எப்படியான ஒரு நிஷ்டைய தவத்தை கலக்கணும்ட்டு வந்திருக்கா. ஆனா பரிமலே ஹிமமோகமாப்புகோ இவருடைய பரிச்சார்கள் எல்லாம் பார்த்த உடனே, பகவானுடைய பரிச்சாரர்கள் இவாளெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் அவளை பார்த்து இவா மோகம் அடைஞ்சு போயிட்டான். அவ்வளோ அழகா இருக்கலாம். பகவானுக்கு சேவை பண்ற அவளெல்லாம் பார்த்தானா இவாளை விட அவ ரொம்ப அழகா இருக்காளாம் பார்க்கறதுக்கு. ஸோ இவா மோகிச்சு போயிடுறானா. கான்ட்ரவர்சி, அவன் என்ன நினைச்சுட்டு வந்தாலும் அதுக்கு எதிர்மாறா நடக்கிறது. இப்போ பத்தாசிகா பரிமலைகிங்கிற, பரிமலைகினா சுகந்தம், அப்படி மனத்துட்டு அவ்வளோ அழகா இருக்காளாம். காதராட்சிங்கிற அழகான கண்கள், பரிமலேகி கந்தத்தோட நன்னா இருக்காளாம் அவன் பார்க்கறதுக்கு, வாசனையோட இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. பரிமலேகி கில அப்படி இல்லவா நடந்தது அப்படின்ட்டு பட்டத்திரி சொல்றார். மோகமாப்புகு இவாளெல்லாம் மோகிச்சு போயிடுறாளாம் அவளை பார்த்துட்டும். இப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, இப்போ தத்தாம் त्वया जगृहुत्रपयैव सर्व ஸ்வர்வாசி கர்வசமனி, அதாவது சொர்க்கத்தில் உள்ள சர்வாசி கர்வத்தை அடக்கிறதுக்கு, சமனின் அடக்கிறதுக்கு ஊர்வசீம் பாம் ஊர்வசியை தன்னுடைய தொடையிலிருந்து உருவாக்குறாராம் பகவான். இங்கே பார்க்கலாம் நீங்க, பகவான் ஊருன்னா தொடை. ஸோ தொடையை எப்படி இது பண்ணினோடனே அதுலேருந்து ஊர்வசி உருவாக்குறாராம் பகவான். ஸோ ஊர்வசி உருவாக்கி, ஊர்வசி எத்தனை அழகி இல்லையா, நமக்கு தெரியும் அவள் ஊர்வசியை பற்றி. ஊர்வசியை உருவாக்கி தத்தாம் வயா பட்டத்திரி சொல்றார், தங்களால் கொடுக்கப்பட்டதாமே யாருக்கு, இந்த சொர்க்கவாசிகள் எல்லாரும் அங்கேருந்து கும்பலா வந்திருக்கா இல்லையா, அவளுக்கு கிஃப்டா கொடுக்கிறார் ஊர்வசிய. தத்தாம் துவயா ஜக்ருஹோ திரபயைவ, திரப்ப வந்து வெக்கத்தோட வாங்கிக்கிறாளாம். ஏன்னா அவ வந்ததுடைய பர்பஸ் வேற. இப்ப என்னன்னா இவருடைய தாசிகள் பார்த்தா அவ அத்தனை அழகா இருக்கா பார்க்கறதுக்கு. அதுக்கும் மேல பகவான் வந்து தொடையிலிருந்து ஊர்வசி உருவாக்கி இவளுக்கு கொடுக்குறாராம். இப்போ திரப்ப என்னன்னா வெக்கத்தோட வாங்கிக்கிறாளாம். ஜக்ருஹூன்னா வாங்கிக்கிறாளாம் பகவான்கிட்டேருந்து. வேற என்ன வழி, இவர்கிட்ட சபிச்சுடு பயம் இல்லையா, பகவான் இல்லவா, போய் ஊர்வசியை பார்க்கலாம் இங்கே, அப்படி ஒரு அழகியவள். இப்போ அந்த அழகியை வந்து இவ வந்து இவாளுக்கு கிஃப்டா கொடுக்குறார். மன்மதனுக்கும் அந்த சுராங்கனைகள் அவள் எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு கிஃப்டா ஊர்வசியை கொடுக்குறாராம் பகவான். ஊர்வசி தொடையிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளாங்க, அதனால தான் அவளுக்கு ஊர்வசின்னு பேரு. ஸோ இப்படியாக
இதை வந்து அவளோட கர்வத்தை அடக்கிறதுக்கோசரம் பகவான் இந்த மாதிரி பண்றாரு. அடுத்து என்ன நடக்கிறதுன்னா திருஷ்டோர்வசீம் தவகதாம் ச நிஷம்ய சக்ரஹ பர்யாக்குலோ ஜனிபவன் महिमावमर्षात् एवं रमणीयतरावतारात् त्वत्पोदिगो वरद कृष्णतनुस्त्वमेव. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே நடக்கிறது பாருங்க. திருஷ்டுவா ஊர்வசியும், இப்போ இந்த ஊர்வசி எடுத்துட்டு யாரும் சொர்க்கத்துக்கு போறா. சொர்க்கத்தை போயிட்டு இந்திரனுக்கு காட்டி கொடுக்குற ஊர்வசியை பார்க்கலாம். இந்திரன் வந்து ஊர்வசியை பார்த்து அவனே மயங்கி போயிடுறான். ஊர்வசியை பார்த்துட்டு இது அவ்வளோ அழகா அந்த ஊர்வசியை பகவான் வந்து உடையிலிருந்து உருவாக்கி இவளுக்கு கிஃப்டா கொடுத்தது. அவ அங்க போறாப்போ இப்போ இந்திரன் பார்க்கறான். திருஷ்டோர்வசியம் ஊர்வசியை பார்த்துட்டு அதுவும் கூட கதாம்ச நிஷம்யா அங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இந்திரனுக்கு என்னாரு சக்கரக பரியாகுலக அஜினி அவனுக்கு கலக்கமாயிடுறான். ஏன்னா பகவான் ஏதாவது செவச்சூடுறோன்ட்டு அந்த பயம் பிடிச்சுன்னு விடுறது. பரியாகுலக அஜினி கவலையாயிடுறது அவனுக்கு இந்திரனுக்கு. இப்போ அப்பத்தான் அவனுக்கு இந்திரனுக்கும் தெரியறதான் பகவானுடைய மகிமை என்னவாக்கும். அவர் ஒன்றும் சபிக்க ஒன்றும் போறதில்லை. மகாவிஷ்ணு அல்லவா, சபிக்கவும் மாட்டாருக்கு. அந்த மாதிரி கோபமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, அவ்வளோதான் அவருக்கு. ஸோ அந்த ஊர்வசியை பார்த்த உடனே அந்த கதையெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுறது. அப்போத்தான் அவனுக்கு பகவானுடைய அந்த பிரபாவங்கள் அவனுக்கு தெரிய வரதான் இல்லையா. அசக்தித்தனமா இவள் அனுப்பிச்சு பண்ணிட்டோமேன்ட்டு அவனுக்கு தோன்றது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஏவம் பிரசாந்த இந்த மாதிரி ரமணீய அவதாரம் இல்லையா. என்ன அழகான ரமணீயன அழகு சொட்டுவாளாவா ரெண்டு பேரும். இத்தனை அழகியான ஒரு அவதாரம். துவம் பட்டத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஏவம் பிரசாந்த ரமணீயதர அவதாரம் ரமணீயதர அவதாரமா அவ்வளோ அழகான இந்த அவதாரம். அதுக்கு மேலே பட்டத்திற்கு என்ன குருவாயூரப்பனை பார்த்து நிலவா அந்த எழுதின்னு இருக்கார் அவர். இவருக்கு பயம். குருவாயூரப்பனை விட ரமணீய அவதாரம் இந்த நரநாராயண அவதாரம்ட்டு எழுதுறாரு அவர். அப்போ கிருஷ்ணர் ஏதாவது கோச்சுன்னு விடுவரோ அப்படின்ட்டு பயமாம் பட்டத்திற்கு. அப்போ துவத்போதிகோ அதை விட அதிகம் உன்னுடைய கிருஷ்ணாவதாரம் தான் அதுக்கு மேல மேம்பட்டதுன்னு சட்டுன்னு லாஸ்ட்ல என்ன சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகம் இல்லையா. படிக்கிறதே நமக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கு. ரமணீயமான அவதாரம்னு சொல்லிட்டு அடுத்த லைன்லயே சொல்றார். துவத்தோதிகோ துவத்து அதிகோ அதிகமாக மேம்பட்டது. வரத குருவாயூரப்பா கிருஷ்ண தனுஸ்வமேவ நீ இந்த கிருஷ்ணனா வந்தியே இல்லையா, கிருஷ்ணாவதாரம் எடுத்து வந்தியே, அதுதான் இன்னமும் மேம்பட்டது அப்படின்னுட்டு பட்டத்திரி வந்து சட்டுன்னு வந்து 4th லைன்ல சொல்றாரு. அப்ப என்னத்தினால மேம்பட்டது இது வந்து குயிக்கா நேற்றுக்கு தான் அந்த ஆட் பண்ணணும். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரஷ் பண்ணி இதெல்லாம் பின்னால நம்ம படிப்போம் டீட்டெயில்டா. என்னத்தினால என்னன்னா இந்த 82ஆம் தசகத்துல இதை பத்தி நம்ம படிப்போம். நம்ம முகுஸ்தாவ சக்கரம் பகவான் வந்து பகவானோட பிரபாவங்கள் பார்க்குறோம். எல்லாம் நம்பர் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் மறுபடியும் உங்களுக்கு இது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டுல அப்புறமா அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. இது லாஸ்ட் நைட் தான் வி ஆடட் திஸ். இப்போ என்னன்னா இது இப்போ லாஸ்ட் இயர் இதில் நாங்கள் பண்ணினது இதில் இந்த பிக்சர்ஸ் எல்லாம். அகெயின் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் மங்களா. I think she has done all this. You have to appreciate her for her work. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருங்க. ஸோ முகுஸ்தாவ சக்கரம் தானே இந்திரன் இது கொடையை பிடிக்கிறார் இல்லையா. அப்போ இந்திரனுடைய கர்வத்தை அடைக்கிறார், அழிச்சு விடுறார் பகவான். கோவர்த்தனகிரியை தூக்கி பிடிச்சு நிறுத்துறார். இதெல்லாம் நம்ம பின்னால் படிப்போம். ஸோ இந்திரனுடைய கர்வத்தை அடக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ல இந்த பாணாசுர யுத்தம் நடக்கும். அப்போ வந்து இந்த இவர் என்ன பண்ணுவார்னா கல்பத்தரு இருக்கு இல்லையா, அதை வந்து சொர்க்கத்திலேருந்து சத்யபாமை கேட்டான்ட்டு அதை அப்படியே உருவி எடுத்துன்னு வந்து விடுவான். அப்போ இந்திரன் சண்டை போடுவான் பகவான் கிட்ட. சண்டை போட்ட உடனே அவர் வந்து ஜெயிச்சு விடுவார் இவர். அப்போதான் இந்திரனுக்கு தெரியறது இவருடைய பிரபாவம். ஸோ இந்திரனுடைய கர்வத்தை அடக்கிறார் இந்த இன்சிடென்ட்ல எல்லாம். முகுஸ்தாவ சக்கரம்னா இந்திரன். வருணமஜய் அடுத்து நீங்க அடுத்த பிக்சர்ல பார்க்கலாம். வருணமஜயோ நந்தஹரணே நந்தன் வந்து என்ன பண்றாருன்னா அப்பா நந்தகோபர் குளிக்க போறார். முகூர்த்தத்துக்கு முன்னாலே யமுனையில வந்து ஏகாதசி விரதம் முடிஞ்சுட்டு குளிக்க போயிருக்காரு அவர். அப்போ என்ன ஜென்ரலா ராத்திரியிலேருந்து ராட்சசாலாம் சுத்திக்கிட்டு இருப்பா. அவ வந்து இவரை அபகரிச்சுட்டு போயிட்டு வருணலோகத்துக்கு கூட்டின்னு போயிடுறான். விபாவரிங்கிற இடம் வருணலோகத்துக்கு கூட்டின்னு போயிடுறான்.
அப்போ வருணன்ட்டேருந்து ஒரு திருப்பி கூட்டிட்டு வராரு அவர். அப்போ பகவானுடைய பிரபாவம் தெரியுறது அதுல இல்லையா? இதெல்லாம் பின்னால படிப்போம் நம்ம. ஸோ அப்போ மறுபடியும் டீட்டெயில்டாக பார்க்குறோம். வருணனே வருணனுடைய கர்வத்தையும் வருண மஜயோ நந்தஹரணே, நந்தனை வந்து ஹரணம் பண்ணிட்டு போனோன்னே அவரை வந்து திருப்பி கூட்டின்னு வந்து விடுறார் பகவான். யமம் பாலானீதோ, அடுத்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். யமங்கிட்டேருந்து சாந்திபனி முனிவருடைய அந்த குழந்தையை மீட்டுட்டு வராரு அவர். இந்த பார்க்கலாம் அந்த படத்துல 76ஆம் தசகத்துல நம்ம படிப்போம். எல்லாம் பின்னால வரும், மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ யமங்கிட்டேருந்து அந்த அவருடைய புத்திரன் அவர் கேட்கிறார், குருதட்சிணை இது பண்ணினா போருங்கிறாரு. அப்போ அவருக்கு மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார் பகவான் அந்த சமயத்துல. யமம் பாலானீதோ தவதகன பான அனில சகம்ங்கிறார். தவதகனம் ஃபாரஸ்ட் ஃபயர். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ல அந்த கோபகுமாரர்கள் பசுக்கள் எல்லாம் எரிஞ்சு விடும் இல்லையா? அந்த அனிலம் அப்படியே அந்த அனிலத்தை அப்படியே காத்தோட சேர்ந்து அவர் எப்படி குடிக்கிறார் பாருங்க. ரொம்ப அழகான ஸ்லோகம் பின்னால வரும். பான அனிலங்கிறார். அனிலனா காத்து, பானனை குடிக்கிறது. ஸோ பான அனில, இந்த காத்தோட சேர்ந்து தவ தகன ஃபாரஸ்ட் ஃபயர் தகனம். இந்த ஃபாரஸ்ட் ஃபயரோடு அந்த காத்து வந்து அக்னிக்கு தொடபோகும் இப்போ இல்லையா? ஒரு காத்தடிச்சுன்னா அக்னி இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரியும். அதுதான் சொல்ல எத்தனை அழகா சொன்னார், பானே அனில சகம்ங்கிறார். அப்போ இந்த அக்னியும் காத்தும் ஃப்ரெண்ட்ஸா ரெண்டும். ஸோ அதை வந்து இந்த அக்னியை குடிச்சு இவர் வந்து காப்பாத்தி விடுறார். தவதகன பானே சகம். அடுத்த படத்துல நீங்க பார்க்கலாம். விதிம் வத்சஸ்தேயோ, அது விதி பிரம்மா வந்து இதையும் பார்க்கலாம், வனபோஜனத்துல பார்க்கலாம். ஒழிச்சு விடுறார் இல்லையா? இந்த பசுக்களை எல்லாம் ஒழிச்சு வைக்கிறார், இந்த கோபகுமாரெல்லாம் ஒழிச்சு வச்சுடுறார். அப்போ பிரம்மாவுடைய கர்வத்தை அடக்கி விடுறாரு அவர், எல்லாரையும் மீட்டுன்னு வந்து விடுறார். இதுவும் நம்ம படிப்போம் பின்னால. அப்போ பிரம்மாவுடைய கர்வத்தையும் அடக்கி விடுறார். அப்புறம் கிரிஷ விஹ பாணஸ்ய சமரே, பாண யுத்தம் நடக்கிறது. இதுவும் நம்ம பார்ப்போம் 83ஆம் தசகத்துல. பாண யுத்தத்துல சிவபெருமானோட சண்டை போடுவார். பாணாசுரன் எல்லாம் விட்டுடுங்க. சிவனுக்கும் ஹரனுக்கு நடந்த ஹரிக்கும் சண்டை தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து சிவபெருமானுக்கு அது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, அதை அப்போ சொல்கிறேன் நான். கிரிஷ அவருடைய கர்வத்தை அடக்கி விடுவார். கிரிஷ மிக பாணஸ்ய சமரே. அப்போ கடைசியாக வட்டத்தில் என்ன சொல்கிறார், விபோ குருவாயூரப்பா விஸ்வோத்கர்ஷீம் ததயம் அவதாரோ ஜெயதி, இந்த ஒரு அவதாரம் சிறந்து விளங்கட்டும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பின்னால் இத்தனை இன்சிடென்ட்டு நம்ம பின்னால் படிப்போம். கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒன்று மாற்றி வரும், அப்போ படிப்போம். ஸோ அதை மனசில் வச்சு நீங்கள் சொல்கிறார் அவர், உன்னுடைய கிருஷ்ணாவதாரம் எல்லாத்துக்குள்ளேயும் மேம்பட்டது அப்படின்னுட்டு சொல்கிறார். ஏன்னா நரநாராயண அவதாரம் அத்தனை அழகான ரமணீயமான ஒரு அவதாரம், ஆனால் அதை விட உன்னுடைய இந்த கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்பவும் மேம்பட்டதுன்னுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். நீ அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம். அடுத்து வந்து கொஞ்சம் ட்ராக் மாறுறது பாருங்க. தக்ஷஸ்து தாதுரதிலாலனயா ரஜோந்தோ நாத்யாத்ருதஸ்த்வயி ச கஷ்டமசாந்திராசீத் ஏனவ்யருந்தசபவத்தனுமேவ சர்வம் யஜ்ஞே சவைரபிஷுனே ஸ்வசுதாம் யமானேத். இப்போ பாருங்க, தக்ஷனுக்கு என்ன தாத்து அதிலாலனையா. தாத்துனா தாத்தா பிரம்மாவுடைய ரொம்ப இஷ்டபுத்திரன், ரொம்ப பெட்டு தக்ஷன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். பிரஜாபதிகளுக்கெல்லாம் அதிபதி தக்ஷ பிரஜாபதி. அவர் எல்லாம் மிடுக்கு, ரஜோகுணம் ஜாஸ்தி. ஸோ இந்த தாத்து அதாவது அப்பா பிரம்மா அதிலாலனையா ரொம்பவுமே லாளிப்பற. அவர் ரொம்ப பிடிக்குமா தக்ஷனை. ஸோ ரொம்ப லாளிச்சானா அவர் பிடிச்சவர் தானே ஆயிடுவா இல்லையா? அந்த லாலனையில ரஜோகுணம் ஜாஸ்தி ஆயிடுறது அவனுக்கு. ஏன்னா தனக்குத்தான் அந்த அழகு, அந்த கம்பீரம், வீரம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குன்னுட்டு அவனுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி தக்ஷனுக்கு. அதனால அந்த குணம் வந்து அவனை குருடனாக்கி விடுறது இல்லையா? அந்த குணத்திலேயே நம்ம பாதி நம்மளை கெடுக்கும் அது. ஸோ ரஜ அந்தோ ரஜோந்தோங்கிறார். குருடனாயிடுறானா அந்த ரஜோகுணத்தினால. குருடன்னா இந்த ப்ராக்டிக்கல் அந்த மீனிங் எடுத்துக்காதீங்க. அதாவது அந்த கண்ணை மறைக்கிறது அவனுக்கு. அந்த ரஜோகுணம் அவனுடைய கண்ணை மறைச்சு விடுறது. அப்போ என்ன அத்தியாதிருதஸ்துவயிங்கிறார் பட்டத்திரி. துவயி தங்களுடைய அனுகிரகமும் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை தக்ஷனுக்கு. பகவான் இருக்கார்ல பின்னால் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கார். அப்போ அவருக்கு பகவானுடைய கடாட்சமும் இல்லை இப்போ அவனுக்கு. அதே
அத்தியாதிருத்தஸ்துவயிங்கிறார். உங்களுடைய ஆதரவும் அவனுக்கு இல்லை. ஐயோ கஷ்டம், கஷ்டம் கஷ்டம் அசாந்தி ராசி. அவனுக்கு எப்பவுமே ஒரு டிஸ்டர்ப்டா இருப்பான் தக்ஷன். ஏன்னா அவனை ஒரு எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெக்ட் பண்றான் இல்லையா, தன்னுடைய ரஜோகுணம் தனக்கு தான் பெரிய வீரம் அது இதெல்லாம் ஜாஸ்தி, என்னன்னா மிடுக்கு. அப்போ எல்லாரும் அவனை ரெஸ்பெக்ட் பண்றான், அவனை மேலே தூக்கி வச்சுக்கணும், ஏன்னா அப்பாவுடைய செல்ல புள்ள வேற. ஸோ இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு எப்பவுமே அந்த டென்ஷன். இந்த மாதிரிலாம் இருந்த எல்லாருக்குமே உண்டு. இந்த மாதிரி குணங்கள் மாறுபட்டு போகும்பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அவளுக்கு. அவள் ஒன்று ஆல் த டைம் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாள், எங்கே போனாலும் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அப்போது இவனுக்கு வந்து மனசுல சாந்தி இல்லாமக்கே போயிடுறது. அப்போ அதனால என்ன இருந்ததுன்னா இந்த ஒரு குணம் என்ன வெறுந்த பவத்தனுமேவ சர்வம். மறுபடியும் பட்டத்திரிக்கை சொல்லுவார், குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார், பவத்தனு தங்களுடைய அம்சம், தங்களுடைய சரீரம்தான் சர்வம் சிவனுக்கு. இல்லை சிவபெருமான் பகவானுடைய அம்சம், இல்லை தெய்வம் ஒண்ணுதான்ங்கிறத மறுபடியும் காட்டுறார் இல்லையா. சிவபெருமான பிரம்மா படைக்கிறார், பிரம்மா இவ எல்லாரும் பகவானுடைய அம்சங்கள் தான். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சகல பிரம்மங்கள். ஸோ பகவானுடைய அம்சம் தான் இவ 3 பேரும். அதான் பவத்தனுமேவ சர்வம். அவரோட இவருக்கு பகையா என்னத்தினால, தக்ஷன் வந்து தன்னுடைய பொண்ணு சதி தாக்ஷாயினிய சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். தாக்ஷாயினியோ சிவபெருமானு தான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டார், விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவருக்கோ சிவபெருமானை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா இவரோட மிடுக்கு, இவரோ ரஜோகுணம் இல்லையா, பிரஜாபதி. இவரோ சிவபெருமான் எப்படி இருப்பார், அவருடைய உருவத்தை பாருங்க, எப்பவும் ஒரு தோலாடையும் அந்த பாம்பு இல்லையா, ஒரு அந்த சடா முடி, இவர் பார்க்கறதுக்கே எல்லாரும் கும்பல்ல பார்த்தானே அவர் டிஃப்ரெண்டா இருப்பார். அப்புறம் ஸ்மசானத்துல இருப்பார், அப்புறம் விபூதி கபாலத்துல போட்டுன்னு ஒரு மாலை, இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் பயத்தை தான் உருவாக்குவரே ஒழிய. ஆனா நல்லவர், சிவன மங்களகரமான வரக்கும் அவர், அதனால்தான் சிவன்னு பேர் அவருக்கு. ஆனா அப்பேற்பட்டவர் இவருக்கு தக்ஷனுக்கு பிடிக்கவே செய்யாது. அப்ப அவரோட விரோதம் பண்ணிக்கிறான் தக்ஷன். இப்ப அது எப்படி அதை காட்டுறாருன்னா, இது சத்திரயாகம் ஒண்ணு நடக்கிறது. சத்திரயாகம் வந்து விஸ்வருட்டுகள் முனிவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு யாகம் பண்றான், பெரிய யாகம். அது யாகத்துல எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான். பிரம்மா, நீங்க பார்க்கலாம், பிரம்மா சிவன் எல்லாரும் அந்த யாகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த யஜ்ஞத்துல போகும்பொழுது இவ பிரம்மா வந்து எல்லாரும் தக்ஷன் அந்த என்டர் பண்றானா, என்டர் பண்ணின உடனே அத்தனை பேரும் அவனை சூழ்ந்துட்டு அவனுக்கு மரியாதை பண்ணி அவனை உட்கார வச்சு எல்லாம் பண்றான். ஏன்னா அதை அவன் எதிர்பார்ப்பனவன், பிரஜாபதி இல்லவா, எதிர்பார்ப்பானவன். பிரம்மா எந்திருக்கிறது இல்லை, பிரம்மா தம் புள்ள தானே, இவனுக்கு என்ன எந்த அப்பா அந்த பிள்ளைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்புறம் அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கார், பிரம்மா அங்க உட்கார்ந்துருக்கார், பக்கத்துல மாப்பிள்ளை சிவபெருமான் அவரும் உட்கார்ந்துருக்கார், அவரும் எழுந்திருக்கிறது இல்லை. அப்ப அவருக்கு கோபம் தொடர்றது தக்ஷனுக்கு. மாப்பிள்ளையும் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எனக்கு எழுந்து எனக்கு மரியாதை கொடுக்கல, மாப்பிள்ளை என்னத்துக்கு மாமனாருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அப்போ எங்களோட புத்தி எப்படி பாருங்க. அப்போ வந்து அவமானப்படுத்துவான் நான் சிவபெருமான வந்து அசிவன்னு சொல்லுவான், சிவன் அல்ல அசிவன் பரான், மங்களமே இல்லை உங்ககிட்ட, இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவானா, அவர் கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விரோதத்தை வளர்த்துக்கிறான் சிவபெருமான் கிட்ட, ரொம்பவுமே விரோதத்தை வளர்த்துட்டு அதான் பவத்தனுவேவ சர்வம் ஏன வெறுந்தன விரோதத்தை வளர்த்திக்கிண்டு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த யஜ்ஞம் வந்து முனிவர்கள் எல்லாமே ஆரம்பிச்சது. அடுத்து வந்து தக்ஷ யஜ்ஞம்னு ஒண்ணு பண்றாங்க. அது வந்து பிரகஸ்பதி சவம்னு சொல்லுவா, அந்த ஒரு பேரு மகாபெரிய யஜ்ஞம். அது தக்ஷன் பண்றான். பர்பஸா அந்த பண்றது என்னத்துக்கு என்னன்னா, சிவபெருமானை வந்து அவமானப்படுத்தணும்னே பண்றாங்க. அந்த யஜ்ஞத்தை என்ன பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான் அந்த யஜ்ஞத்துக்கு, மனைவிகளோட எல்லாரும் அத்தனை பேரும் ஊர்பட்ட இது கூப்பிட்டுருக்கான். ஆனா சிவபெருமானையும் தன்னுடைய பெண்ணு சதி அவளை கூப்பிடுறதே இல்லை இந்த யஜ்ஞத்துக்கு. இப்போ யஜ்ஞே ச வைர பிஷுனே ஸ்வசுதாம் யமானே, தம் பொண்ணையே அவமானப்படுத்துறாங்க. ஆனா என்ன நடக்கிறது இங்க என்னன்னா, இப்போ தாக்ஷாயினி வந்து கேள்விப்படுறான். ஏன்னா தேவாதிகள் எல்லாம் பேசின்னு இருக்கா, தக்ஷன் யஜ்ஞம் பண்ற பெரிய யஜ்ஞம் இல்லையா, தக்ஷன் பிரஜாபதி. அப்ப எல்லாரும் பேசின்னு இருக்கா, அதை கேட்கறா சத்தி. இப்போ இவாளுக்கு வந்து அழைப்பு வந்துட்டே இல்லை, இன்விடேஷன் வந்துட்டே இல்லை இவாளுக்கு. அப்போ சிவபெருமான் சொல்றேன், நான் போகமாட்டேன், நீயும் போகப்படாதுங்கிறாரு. அப்போ இவள் சொல்றா, பரவாயில்ல, பிறந்த வீடு தானே, எனக்கு பிறந்த வீட்டுல சீதனம் எல்லாம் எனக்கு கொடுப்பா, எல்லாரும் என்ன மரியாதையா பார்த்துப்பா பண்ணு அது இது சொல்லிட்டு, அவளுக்கு பிறந்த வீடு இல்லையா, எல்லாரையும் கூட பிறப்புகளை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், பெரிய யஜ்ஞம் வேற, எல்லாரையும் பார்த்த மாதிரியே வச்சு அந்த ஆசை எனக்கு. அப்போ இவள் என்ன பண்றா, இல்லை நான் போகணுங்கிறா. அப்போ சிவபெருமான் சொல்றா, நான்
நான் வரல, நீ போய்க்கோ. என்னத்தினால அவர் அப்படி சொல்றாருன்னா, இவள் போகக்கூடாதுன்னு தடுத்தினானா அந்த வருத்தத்திலே இவள் அங்கே இறந்து போயிடுவாள். ஐயோ என்ன அனுப்பலையேன்னு அந்த துக்கத்திலேயே செத்து போயிடுவாள். சரி, அங்க அனுப்பிச்சாலும் இப்போ அவமானப்படத்தான் போறான். அப்போ அங்கேயும் இதுதான் நடக்க போறது. அப்போ சரி, அதுக்கு நான் நான் அதுக்கு காரணமா இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பூதகணங்களோட அனுப்பிச்சு விட்டுடுறார் சத்தியை. இப்போ சத்தி வந்து வரா, இந்த யஜ்ஞத்துக்கு வரா. யஜ்ஞத்துக்கு வந்த இடத்துல என்ன இருந்துங்கன்னா, நீ பார்க்கலாம், நீங்க அவமானப்படுத்துறா, ரொம்பவுமே அவமானப்படுத்துறா. ஏன்னா அவர் கூப்பிட்டுட்டே இல்லை இல்லையா, சத்தியெல்லாம் கூப்பிட்டுட்டே இல்லை. அப்போ அவர் ரொம்பவுமே அவமானப்படுத்துறா. யஜ்ஞ பாகங்கள்லாம் உண்டு இல்லையா, கிஃப்ட் கொடுப்பா இல்லையா, பிறந்த விட்டு சீதனை எல்லாருக்கும் கொடுக்கணுமே, மற்ற பெண்களுக்கு மற்றவாளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இவளுக்கும் கொடுக்கட்டாம ரொம்ப அவமானப்படுத்துறா. ஆனா அவரோட அம்மா மற்றவாள்லாம் ரொம்ப வரவேற்று எல்லாம் பண்றா. ஆனா தக்ஷன் ரொம்பவுமே அவமானப்படுத்துறாரு. அதாவது வைர கிருஷ்ணர் மாப்பிள்ளை கண்டா பிடிக்காது, இப்போ பொண்ணு இப்படி பண்ணிருக்காளுன்னு பொண்ணுக்கு மேல காட்டுறாரு அவர். ஸ்வசுதாம் தன்னுடைய பொண்ணைய வியமானித் அவமானப்படுத்துறாராம் தக்ஷன். அப்போ அப்போ சதிக்கு வந்து ரொம்பவுமே இதாயிடுறது, அவளுக்கு அவமானப்பட்டு போயிடுறா, வியமானித்துங்கிறா இல்லையா, அவமானப்பட்டு போயிடுறா சதி. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம் என்ன நடக்கிறதுங்கிறது. हृद्देशमर्दितमकः सतु कृत्तशीर्षां देवप्रसादितः रादतलब्धजीवः त्वत्पूरितक्रतुवरः पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेशम्. இப்போ போன ஸ்லோகத்தில் என்ன பண்ணிட்டோம், அவமானப்படுத்துறா ரொம்பவுமே அவளை. அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, ஆசைப்பட்டு வந்த இடத்துல அப்பாவால் ரொம்பவுமே அவமானம் எடுத்து தாக்ஷாயணிக்கு சிவநாம வைபவத்தை பற்றி சொல்லுவலாம், எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவலாம். சிவன் எப்பேற்பட்டவன் நோட்டு பாகவதத்தை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சிவன் வந்து மங்களகரமானவர். அப்போ அப்பேற்பட்டவரை போய் உலகத்துக்கே மாதா பிதா இவா 2 பேரும் தான் இல்லையா, அந்த மாதிரி அவமானப்படுத்தலாமா? அப்போ அந்த சிவநாம வைபவம் சொல்றாரு, அவர் எத்தனை நல்லவங்கிறது எடுத்து 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 சொல்லுவலாம். பாகவதத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். சொல்லிட்டு கடைசியில் வந்து அந்த அவமானம் பொறுக்க முடியாதைக்கு தன்னுடைய யோகத்தினாலேயே தீய வரவழைச்சு அந்த தீயிலே குளிச்சு விடுவாள். இது நிறைய வருஷம் இருக்கு, அந்த யஜ்ஞத்தில் குதிச்சு இறந்து விடுறான்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த படத்தில் யோகத்தீ தன்னுடைய யோகத்திலேயே அந்த தீயை உருவாக்கி அதில் இம்மலேட் பண்ணின்னு விடுறா, எரிச்சுன்னு விடுறா. என்னத்தினால என்னன்னா, இந்த சரீரம் எனக்கு என்னோட அப்பாவால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அவமானப்பட்டு போயிட்டேன், எனக்கு அவமானப்பட்டு போன இந்த சரீரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அவள் வந்து தீ குளிச்சுடும். என்ன அழகான கருத்து பாருங்க. அப்போ ஆத்மா இருக்கும், ஆனால் சரீரம் தான் போகிறதுங்க இல்லையா. அப்போ அந்த இப்பேற்பட்ட சரீரம் அப்பாவே இப்படி அவமானப்படுத்துறாருன்னா, இந்த அப்பாவால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் இது அழிஞ்சு போகட்டும்னுட்டு தீக்கரையாக்கி விடுறார். விஷயத்தை கேள்விப்படுறார் சிவபெருமான், எப்பவுமே வருத்தப்படுறார். இது பெரிய கதை இது எல்லாம் உண்டு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீரபத்ரனை அனுப்புகிறார். அவர் தன்னுடைய கிருத்தேச்சல், அதாவது தன்னுடைய கோபத்தில் வந்து சடையை பிச்சு எடுத்து வீரபத்ரன் உருவாக்கி அனுப்புகிறார். சிவனுடைய அம்சமாகும் வீரபத்ரன். கிருத்தேஷமர்திதமக அமர்திதமக, இந்த சூறையாடி போடுறான் வீரபத்ரன். கிருத்தே இந்த வீரபத்ரன் வந்துட்டு என்ன கோபத்தோட அந்த யாகத்தை எல்லாம் சதுர்முதுர் ஆக்கிடுறானா வந்துட்டான். இவன் தான் நீங்கள் பார்க்கலாம் வீரபத்ரனை, சிவனுடைய அம்சமாகும். அமர்த்தித்த மகன இந்த யஜ்ஞம் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் நின்று போயிடுறது. எங்கேயுமே நின்னாச்சு போயின்னா அவளும் தீ குளிச்சு விடுறாள். ஃபர்தரா ஒண்ணு நடக்கிறது இல்லைங்க. அப்போ சது கிருத்த சீர்ஷக வீரபத்ரன் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, சதுன்னா அந்த தக்ஷனுடைய தலையை வெட்டி விடுறானா கோபத்துல. ஏன்னா அவள் தாக்ஷாயினியே இறந்து போயாச்சு இல்லையா. இப்போ அப்படி தலையை அப்படியே கொய்து விடுவான். கிருத்த சீர்ஷனா தலையை அப்படியே வெட்டி எடுத்து விடுறான்னா வீரபத்ரன் அந்த கோபத்துல. ஆனா அடுத்து என்ன பட்டத்துல என்ன சொல்றாரு, தேவ பிரசாதித்த ஹரஹாதத்த லப்த ஜீவக. அது தேவர்கள் எல்லாரும் விட்டு முறையிடுறாளாம். ஏன்னா இந்த மாதிரி எப்படியான அவனை மன்னிச்சுடணும், பண்ணினது தப்பு தான், அந்த மாதிரி சொல்லிட்டு சிவபெருமானை வந்து சாந்தப்படுத்துறான். அப்போ தேவ பிரசாதித்த அவளை சொன்னதும் பேர்ல ஹராதத்த, ஹரான சிவபெருமான் என்ன பண்றாருன்னா லப்த ஜீவக, அவனுக்கு ஜீவனை வந்து திருப்பி கொடுக்குறாராம் சிவபெருமான். கீழே அந்த படத்துல பார்க்கலாம், சிவபெருமான் வந்து அவனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து விடுறார். ஆனா இங்க என்ன பாருங்க நடந்திருக்கு, தலையை வந்து வீரபத்ரன்
எடுத்து விடுறாரு இல்லையா. அப்போ ஒரு ஆட்டோட தலையை ஃபிக்ஸ் பண்றாரு. எத்தனை பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. பிரஜாபதி, தட்ச பிரஜாபதி ஒரு காலத்துல அப்படி ஒரு மிடுக்கோட இருந்தவன் இப்போ வந்து ஒரு ஆட்டு தலை அவனுக்கு. ஆனால் லப்த ஜீவ, அவனுக்கு ஜீவன் மறுபடியும் திருப்பி கிடைச்சி விடுறது. எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் பகவான். இப்போ சிவபெருமான் வந்து அவனை பிளஸ் பண்றாரு இப்போ. ஆனா என்ன, யஜ்யம் இன்னும் முடிஞ்சிட்டு இல்லை இல்லையா, யஜ்யத்தை முடிக்கணுமே. அப்போ அடுத்து பட்டத்துல என்ன சொல்றாருன்னா, त्वत्पूरित क्रतुवर புனராபசாந்தியும். त्वत्पूरित குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், தாங்கள் இந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ணிடாமே. ஏன்னா யஜ்யமே யஜ்யோகே விஷ்ணு, அவர் தானே யஜ்யமே, அவர் தான். அப்போ விஷ்ணுவை குறிச்சு நீ யஜ்யம் பண்ணுன்னு முனிவர்கள் எல்லாம் சொல்றான். இன்னும் யஜ்யம் பண்றது அவருக்கு தானே இல்லையா. அப்போ त्वत् பூரித்த, தாங்கள் அதை பூர்த்தி பண்ணிடாமே. அப்போ இவர் வருவரான், பகவான் வந்து பிரத்யட்சமாயி பிளஸ் பண்ணுவரான், மகாவிஷ்ணுவே பிளஸ் பண்ணுவார். இதெல்லாம் பாகவதத்துல நீங்க பார்க்கலாம். அதான் இவர் பட்டத்தில் ரொம்ப சுருக்கமா சொல்றார், பூரித்த கிரதுவர, கிரதுன்னு அந்த யஜ்யத்தை நான் பூர்த்தி பண்ணி புனராபசாந்தியும், அந்த மறுபடியும் தக்ஷன் வந்து சமாதானம் ஆயிடுறான். அவனுடைய கர்வம் எல்லாம் அடங்கி போயிடுறது இப்போ. ஏன்னா இப்போ என்ன, அவனுடைய முகத்தை பார்த்தோன்னா ஆட்டோடைய முகமும் அவனுக்கு இப்போ புனராபசாந்தியும். அவனுக்கு இப்போ வந்து மனசு இப்போ முதல்ல எப்படி இருந்தான், அவன் ஒரே டிஸ்டர்ப்டா இருந்தான் இல்லையா. அவனுக்கு பகவானுடைய அனுகிரகமும் கிடையாதுன்னு அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். எப்பவுமே அவன் ஒரு டென்ஷன்ல இருப்பான் தக்ஷன். இப்போ வந்து புனரா ஆப இப்போ சாந்தமாயிடுறான் தக்ஷன். புனராபசாந்தியும் சத்வம் பிரசாந்தி, சத்வம் அப்பேற்பட்ட குருவாயூரப்பனை பார்த்து வட்டத்தில் சொல்றார், பிரசாந்திகரங்கிறாரு. பிரசாந்தமா இருப்பான், பகவானுக்கு கோபமே வராதான். சேவா எத்தனை தப்பு பண்ணினாலும் அனுகிரகம் தான் பண்றாரு அவர் இல்லையா, தண்டிக்கிறது இல்லை பகவான் எப்பவுமே, சொல்லி திருத்துறாரு அவர். சத்வம் பிரசாந்திகர, பிரசாந்திகரன்னு குருவாயூரப்பனை சொல்றது பட்டத்திரை. சத்வம் பிரசாந்திகர பாகி, காப்பாத்தணும்னு சொல்ற, மருத்புரேஷ குருவாயூரப்பா காப்பாத்துன்னு சொல்றாரு. அப்ப இங்க காப்பாத்துன்னு சொல்றது தன்னை மட்டும் சொல்லிக்கிறதுல எல்லாரையும் நீ காப்பாத்தணும்னு சொல்றார் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல. ஸோ அவர் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இதை சொல்றது வந்து அவருக்குன்ட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ மமன்ட்டு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நம்மளை போட்டுக்கணும், அவ்வளோதான். அவருடைய ஸ்தானத்துல நம்ம இருந்து பகவானை பிரார்த்திக்கிற மாதிரி இல்லையா. அப்போ இங்க வந்து யாரையுமே சொல்றது இல்லை. என்ன சொல்றார், பாகின்னு தான் சொல்றார். மம அந்த வார்த்தை இங்கே இல்லை. பாகி மருத்புரேஷ குருவாயூரப்பனை பார்த்து சொல்லி முடிக்கிறார். ஸோ அப்படியாக நீங்கள் பார்க்கலாம். பட்டத்தில் வந்து குருவாயூரப்பனை பார்த்து பிரசாந்திகர அப்படின்ட்டு சொல்கிறார். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒவ்வொரு தடவை பகவானை அட்ரஸ் பண்ணுறதோ, அவரை பார்த்து கேட்குறதோ, அதுலேருந்து அங்கீகாரம் வாங்கிட்டு அடுத்து அவர் சொல்லுறதோ, அதே மாதிரி சுருக்கமாக பாகவதத்தில் விஸ்தாரமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்று கொண்டாத வேதத்தை ஒட்டி எந்த காரியம் இதையுமே தன்னுடையதான் அவர் சொல்றதே இல்லை இல்லையா. என்ன சொல்லி இருக்கோ அதுல வியாச பகவான் என்ன எழுதியிருக்காரோ அதையே விடாதிக்கு அந்த மாறாதிக்கு சொல்றாரு இல்லையா. அப்போ இதுல எத்தனையோ விஷயங்கள் இவரோட கிரந்தத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த வார்த்தைகளுடைய பிரயோகம் இல்லையா, எத்தனை அழகான பிரயோகங்கள் ஒவ்வொரு வார்த்தையும். அப்புறம் அந்த சுருக்கமா சொல்றது இல்லையா, ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாரு அவர். ஒரு லைன் எடுத்தானா அதுல எத்தனையோ கொள்ள விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அது தெரிஞ்சுக்க இந்த பகவத் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும் தோறும் பக்தி பெருகிறது நமக்கு இல்லையா. அதனாலதான் சிரவணம் அண்ட் கீர்த்தனம், இது ஸ்மரணம், இதெல்லாம் நமக்கு வந்து கேட்க 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 ஜாஸ்தி தான் ஆகும், குறையாது. அப்போ அதை தூண்டி விடுறாரு அவர் இல்லையா, அவர் மோட்டிவேட் பண்றாரு. இந்த மாதிரி சின்னதா எழுதி அந்த ஸ்லோகத்தை யோசிக்க வைக்கிறார் பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு லைன்லயும் நீங்க யோசிச்சுப்பாங்க, என்னத்துக்கு இவர் இப்படி சொல்றார், பகவான் என்னத்துக்கு விபோன்னு சொல்ற, ஒரு இடத்துல பிரசாந்திகரன்னு சொல்ற, வெவ்வேறு இதுல பகவான் சொல்லுவார். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இங்க பிரசாந்திகரன்னு என்னத்துக்கு சொல்றாருன்னா, அவருக்கு சாந்தியே இல்லாத இருந்தான், அப்பேற்பட்டவனை நீ சாந்தியாக்கி விட்ட, அந்த அவன் பண்ணி அந்த யஜ்யத்தையும் பூர்த்தி பண்ணி அவனை சாந்தியாக்கி விட்டான்னு சொல்றாரு. அப்போ பிரசாந்திகரான்னு சொல்றார். எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அடுத்து என்ன நடக்கிறதுங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிஜ்ஞாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்மோ தத்தாவத் பாதி சாக்ஷாத்
ஒரு பவனபுரே ஹந்த பாக்கியம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. இப்போ அடுத்து வந்து இன்னும் மனு சரித்திரம் கண்டினியூ ஆகிறது பாருங்க. இனி மனுவுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையுடைய வம்சத்தை பற்றி இனி அடுத்து பார்ப்போம். துருவ சரித்திரத்தை பார்ப்போம் இனி அடுத்த தசகத்தில்.